இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் இறுதியாக இந்த விலங்கினங்களில் என்ன தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பொதுவான ஒரு விதியை பார்த்தோம். அது என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், எந்த ஒரு விலங்காக இருந்தாலும், அதாவது பறவை, மீன் இல்லாத, பூச்சி இனங்கள் இல்லாத எந்த விலங்காக இருந்தாலும் அதுக்கு விஷப்பல் இருக்குமானால், அதை விஷப்பல் என்றும் சொல்வார்கள், கோரைப்பல் என்றும் சொல்வார்கள். அந்த பல் இருக்குமையானால் அதை சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு பொருளையாக பட்டியல் போட்டு சொன்னால் அது நீண்டு போயிடும். சாப்பிடக்கூடாது என்பதற்கு பொருள்களை பற்றி பட்டியல் போடாமல் சில அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த முதல் அடிப்படை என்னன்னு கேட்டால், அது விஷப்பல் இருக்குது. விஷப்பல் என்றால் இந்த மேல் வரிசை பல் இருக்குதுல்ல, நீங்கள் மாடு, குதிரை, கழுதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சமமாக இருக்கும். எல்லா பல்லும் சமமாக இருக்கும். ஏர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனால் சிங்கம், புலி அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் வரிசை பல்லில் இந்த ஒரு பல் மட்டும் என்ன செய்யும், இப்படி கீழே இறங்கியிருக்கும். ரெண்டு பல்லு நீட்டிக்கிட்டு இருக்கும். அந்த நீட்டிகிட்டு இருக்கிற பல்ல தான் கோரைப்பல், விஷப்பல் என்று சொல்வார்கள். இந்த மனுஷனுக்கு கூட விஷப்பல் கொஞ்சம் கூட இருக்கும், சமமாக இருக்காது. நம்ம ரெண்டையும் சாப்பிட்றதுனால, நம்ம சைவமும் சாப்பிட்றோம், அசைவமும் சாப்பிட்றதுனால அந்த பல்லு எல்லாம் இணைஞ்சிருக்கிறான். மனிதனுக்கு விஷப்பல் இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி வச்சுருக்கிறான். சமமாக இருக்காது. அதே நேரத்தில் சிங்கமுடி அளவுக்கு பெருசாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பல்லு என்ன இருக்கேன், மேல் வரிசையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றவைகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே என்ன செய்யும், பெருசாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷப்பல்லு உள்ளதையெல்லாம் தடை செஞ்சுட்டாங்க. அதில் விதிவிலக்கு வேறு இருக்குது. விஷப்பல்லு உள்ளதை தடை செஞ்சுட்டு இன்னென்ன விஷயங்கள் தவிரண்டு வரக்கு விதிவிலக்கு இருக்குது. அது அடிப்படையில் நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தெளிவாயிரும். இந்த ஹதீஸ் புகாரில் 5530, 5780, 5781 ஆகிய இடங்களில் இருக்கிறது. இதே விஷயத்தில் பறவைக்கும் பார்த்துட்டு மொத்தமாக பார்த்துருவோம். பறவை இனங்களில் எது நமக்கு கூடும்? ஏன்னா மொத்தமே 4 வகையான உயிரினம் தான். ஒன்று கடல் வாழ் பிராணிகள், அது தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று பூச்சி, புழு பூச்சி இனங்கள், அதை பார்த்துட்டோம். மைத்தத்து, அவைகள் அறுக்க முடியாது, அது மொத்தமாக ஹராம். மைத்தத்தில் நெஞ்ச புழு பூச்சி வகை, வண்டு, அதெல்லாம் அதில் அறுத்தல்ங்கிறது வராது. அறுத்தல் வரலை என்று சொன்னால் அது முறையாக அறுக்க முடியாது, முறையாக சாவாது அது. அதனால் மைத்தத்துங்கிற சொன்னோம்ல, அதில் அது 4 வகையில் அந்த ஒரு வகையை பார்த்துட்டோம். கடல் வாழ் விலங்கினங்கள் பின்னாடி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இருக்கிற என்னென்னு கேட்டால் பறவை, விலங்கினங்கள், இந்த 2 வகையில் தான் எல்லா உயிரினங்களும் அடங்கும். அப்போ விலங்கினங்களுக்கு என்ன அளவுகோல், பறவைக்கு என்ன அளவுகோல்னு சொன்னால், விலங்கினங்களுக்கு அந்த விஷப்பல்லு அளவுகோலா, பறவைகளுக்கு என்ன அளவுகோல்னு கேட்டால் கீறி கிழித்து திங்கிற நகம். எல்லாத்துக்கும் நகங்கள் இருக்கும். நகத்தை நல்லா வளைஞ்சு போய் கூர்மையாக போய் கிழித்து சாப்பிட்ற மாதிரி, அதுக்கு பேர் மிஹ்லப்னு சொல்லுவாங்க அரபியில். எந்த பறவைகளுக்கு கீறி கிழித்து திங்கக்கூடிய நகம் இருக்கிறதோ அந்த பறவைகள் நமக்கு ஹராமு. நகம், கோழி கூட நகம் இருக்கும், ஆனால் அந்த பொருளை கீறி கிழிச்சு வாயினால தான் கொத்தி சாப்பிடும். அப்படி கிழிச்சு திங்கிறதுங்கிற ஒரு வகை சில பறவைகளுக்கு இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அன்குல்லிதி மிஹ்லபி மினத்தயிரி, பறவைகளில் அந்த கீறி கிழிக்கிற நகங்கள் உள்ள பறவைகள் எல்லாம் ஹராமு. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள்னு சொல்லி இது முஸ்லீமில் இருக்கிறது. புகாரியில் விலங்குகள் சம்பந்தமான ஹதீஸ் இருக்குது. முஸ்லீமில் பறவை சம்பந்தமான ஹதீஸு புகாரில் இல்லை, முஸ்லீமில் தான் இருக்குது. அந்த கீறி கிழித்து திங்கக்கூடிய அந்த நகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவை ஹராம் என்று வந்துருச்சு. அப்போ இந்த 2 அடிப்படையில் வைத்துக்கொண்டு நம்ம அறிமுகமான ஒவ்வொரு பிராணியாக பார்க்கலாம். அதில் இந்த அளவுகள் பொருந்துதா பொருந்தலையான்னு பார்த்து என்ன செய்வோம், என்னென்ன பிராணிகள்லாம் அதில் வரும், என்னென்ன பிராணிகள்லாம் நம்ம தப்ப விளங்கி இருக்கிறோம், என்னென்ன பறவைகள்லாம் மார்க்கத்தில் ஹலாலாக இருந்து நம்ம ஹராம்னு வழங்கியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த அளவுகளுக்குள்ளே பொருத்தி பார்த்து நம்ம ஆய்வு செய்கிறது தான் இன்றைய ஒரு விஷயம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ 4 பிராணிகள் இருக்குது. ஆடு, மாடு, ஒட்டகம், எரும மாடு. மாடுல எரும மாடு அடங்கிடும், இருந்தாலும் அதை தனியாக சொல்ல வேண்டி இருக்கிறனால, அப்போ ஆடு இருக்கட்டும், மாடு இருக்கட்டும், ஒட்டகம் இருக்கட்டும், எரும மாடு இருக்கட்டும், இந்த 4 வகையானதுக்கும் அரபியில் பஹீமத்துன்னு பேர். இந்த 4 விஷயத்துக்கு சேர்த்து பஹீமத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது சாதுவான பிராணிகள். சாதுவான பிராணியில் மானு, முயல்லாம் அடங்கும், ஆனால் அது அந்த பேரில் கிடையாது. அந்த பஹீமத்தில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தமிழில் சாதுவான பிராணின்னு சொன்னால் இதெல்லாம் சாகபட்சின்னு சொல்லுவாங்கள்ல,
மாமிச பட்சினி சாக பட்சினின்னு விலங்குகளை பிரிச்சிருப்பாங்க. மாமிசம் சாப்பிடக்கூடிய பிராணிகளை வந்து சிங்கம் புலிகள்லாம் மாமிச பட்சினின்னு சொல்லுவாங்க. குதிரை கழுதை மான் முயல் ஆடு மாடெல்லாம் சாக பட்சினி, அதாவது சைவ உணவு சாப்பிடக்கூடியது. அந்த மாதிரி உள்ள பிரிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளதையெல்லாம் அந்த சாக பட்சினி எடுத்துக்கொண்டாலும் அரபியில் அந்த பஹீமத்துங்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளாது. பஹீமத்து என்பது எதை எடுத்துக்கொள்ளும்னு சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணு தான் எடுத்துக்கிறோம். மாடில் எருமை அடங்கிடும். அதனால் நாளாக பிரித்து வேண்டாம்னு சொல்லலாம். மூணாக சொல்லிவிட்டு மாட்டில் எருமை அடங்கிருந்து வேணாலும் சொல்லிக்கிறலாம். அப்போ இந்த நாளை என்ன செய்வாங்கன்னா அரபியர்கள் வந்து பஹீமத்துங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க. இந்த தமிழில் நாளுக்கும் உள்ள ஒரு தனி வார்த்தை இல்லை. அதனால நம்ம சாதுவான பிராணி ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கே தவிர இதுக்குரிய நேரடியான மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. கருத்து தான் சொல்ல முடியும். ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய பிராணிகள்னு அது சொல்ல முடியுமே தவிர அதுக்குன்னு நேரடியான ஒரு சொல்லு தமிழ் மொழியில் இல்லை, அரபியில் இருக்கிற மாதிரி. அதனால இந்த பஹீமத்துங்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதாவது என்ன செய்யறான்னு கேட்டால் உஹில்லத்துலஹும் பஹீமத்துல் அன்ஆம், இந்த கால்நடைகளில் இந்த பஹீமத்து உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ் இது இந்த வசனத்தில் சொல்லாவிட்டாலும் கூட நமக்கு அந்த ஹராமாக்கின லிஸ்ட்டில் வராதுல, அதுலேயே அது ஹலால் வந்துடும். இருந்தாலும் தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கு பஹீமத்துகள் உங்களுக்கு ஹலால். இது 5வது சூறாவில் 1வது வசனத்தில் என்ன இருக்கிறது? பஹீமத்து ஹலால்னு சொன்னால் ஆடு மாடு ஒட்டகம் எரும மாடு இவைகள் வந்து ஹலாலு. இதெல்லாம் ஹலாலுங்கிற ஒரு வரியின் மூலமாக எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? ஹலால் ஆக்கிட்டான். இந்த வசனத்தில் சொல்லாவிட்டாலும் கூட நமக்கு பொதுவான அளவுகோல் இருக்குல்ல, அதில் இந்த விஷப்பல் அது கிடையாது, அந்த அந்த விஷப்பல் உள்ளதான ஹராமு அந்த லிஸ்ட்டில் வராதுனாலே அதெல்லாம் ஹலாலாக தான் ஆயிரும். இருந்தாலும் ஆடு மாடு ஒட்டகம் ஹலால் என்பதற்கு நேரடியான வசனம் இருக்கிறது. அது ஒரு தகவலுக்கு வச்சுக்கிறோம். அடுத்ததாக வந்து இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் ஹலால்னு சொல்கிறோம்ல, எதையெல்லாம் ஹலால் என்று சொல்கிறோமோ அந்த பிராணிகளில் அந்த பறவைகளில் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஆணும் ஹலால் பெண்ணும் ஹலால். எந்த உயிரினமாக இருந்தாலும் அது கிடாய் இருக்கும் பெட்டை இருக்கும், காளமாடு இருக்கும் பசுமாடு இருக்கும் சேவல் இருக்கும். இப்படி எல்லா உயிரினங்கள்லையும் ஆண் உயிரினம் இருக்கிறது பெண் உயிரினமும் இருக்கிறது. சாப்பிடுவதை பொறுத்த வரைக்கும் ஆண் உயிரினம் பெண் உயிரினம்ங்கிற வேறுபாடு இஸ்லாத்தில் கிடையாது. எல்லாம் வந்து பெட்டையை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பழக்கம் மக்கள்கிட்ட இருக்கே தவிர மார்க்கத்தில் கிடையாது. அதனால அதனுடைய விஷயத்தை விளங்கிக்கணும். அது எப்படி வருதுன்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு விருந்துக்காக போகிறாங்க. ஒரு ஆளுடைய விருந்து அழைச்சி என்ன செய்கிறாங்க போகிறாங்க. போகும் பொழுது அந்த பசியாக வெளியே வருவாங்கள்ல, அவர் அபூபக்கர் வந்து நிற்பார். நீ எதுக்கு வந்திருக்கிறேன்னா பசிக்கு தான் வந்திருக்கிறேன். உமரும் வருவார். அப்போ உங்களை எது வெளியே வந்துச்சு அதுதான் எங்களையும் வெளியே வந்துச்சின்னு சொல்லுவாங்க. 3 பேரும் சரியான பசினோட ரசூல் என்ன செய்வாங்கன்னா 3 பேரும் அழைச்சிக்கிட்டு ஒரு நண்பருடைய தோட்டத்துக்கு போவாங்க. ஏற்கனவே ஒரு தெரிந்த ஒரு தோழர் இருந்திருப்பார். அவர் எப்போ வேண்டாலும் வாங்கன்னு சொல்லியிருப்பார். இல்லாட்டி சும்மா போய் யாசம் கேட்க மாட்டாங்கல்ல, அது பசியாக இருக்கணும்னு செய்கிறாங்க. அவர் ஏதோ அழைப்பு கொடுத்துருப்பார். அந்த ஒரு நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்களான்னு இதை சொல்லியிருப்பார். அதன் அடிப்படையில் ரசூல்லா போகிறாங்க. இவரையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. போனவொன்னு அவர் என்ன செய்கிறாருன்னா ரசூல்லா பார்த்தோன்னா நல்ல விருந்தினர் வந்துட்டீங்க, மகிழ்ச்சியான விருந்தினர் வந்துருக்கீங்கன்னு வரவேற்பு செஞ்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் போய் உடனே சாப்பிடுவதற்காக வேண்டி பேரிச்ச மரத்தில் வந்து பேரிச்சம் குலைகளை வெட்டிக்கிட்டு வர்றார். நல்ல பழுத்த பழங்கள் செங்காய் இதெல்லாம் பல வகையான இருக்கிற மாதிரி பேரிச்சங்குலைகளை கொண்டாந்து வெட்டி வைக்கிறார். நம்ம பதப்படுத்த பேரிச்சம்பழம் இல்லை, நம்ம திங்கிறதுலாம் பதப்படுத்தினது வந்து மாதக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். காய வச்சு அந்த உலர்ந்த பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிட்றோம். கிஸ்மிஸ் மாதிரி உள்ளது. கிஸ்மிஸு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற பேரிச்சம்பழம் ஒரே மாதிரி உள்ளது. அது பழமாகவே இருக்கும். அப்படி கொஞ்சம் விட்டு அழுகி போயிடும். அந்த மாதிரி உள்ள விஷயம் செங்காயாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டு ஏன்னா பதப்படுத்தி செய்யலைன்னு சொன்னால் அழுகி போயிடும். அந்த மாதிரி உள்ள பேரிச்சம்பழம் மரத்துலேருந்து பறிச்சுட்டு வருவாங்க. அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து அவர் கொடுக்குறாரு. அந்த பேரிச்சம்பழத்தில் நல்ல கனிஞ்ச பழம் இருந்தது, செங்காய் இருந்தது, அதெல்லாம் இருந்தோன்னு என்ன செய்கிறாங்க பச்சை காய் இருந்தது, எல்லாத்தையும் கலந்து கொண்டாந்து வைக்கிறாரு. வந்து என்ன செய்கிறாருன்னா நீங்கள் இதை சாப்பிட்டுட்றீங்க, சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும்ல, அதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உடனடியாக என்ன செய்யுங்க வந்துட்டீங்கல்ல இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ கொடுப்போம்ல, அது மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி டீ பிஸ்கெட் எதாவது கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு கொடுப்போம்ல, அந்த மாதிரி விருந்தாளியாக வந்துட்டீங்க, அதனால் இப்போதைக்கு இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, அதுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு போகிறார். எதுக்கு போகிறாருன்னா ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறார். அதில் ஒரு ஆட்டை அறுக்கிறதுக்கு தான் போகிறார். அப்போ இது நல்ல வசதியான வெயிட்டான பாட்டின்னு தெரியுது. அவர் என்ன பேரிச்ச மரத்தை வெட்டிங்க நான் வைக்கிறாரு.
ஆடுகள் நிறைய இருக்குது, ஒரு ஆட்டை எடுத்து விருந்து கொடுக்குற அளவுக்கு வசதியான ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். அப்போ கத்தி எடுத்துகிட்டு போன ரசூலா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஈயாக்க ஒல் ஹலூ, நீ இதை கத்தி எடுத்துட்டு ஆட்டை அறுக்கிறதுக்கு போகிற, போகும்போது இந்த பால் கறக்கிற ஆட்டை அறுத்துப்படாதங்கிறாங்க. எதை அறுத்துறாத? ஆட்டில் பால் கறக்கிற ஆட்டுன்னு அறுத்துறாத. ஏன்னா பால் கறக்கிற ஆடு லாபம் தரக்கூடியது. டெய்லி 1 லிட்டர் 2 லிட்டர் அதில் பால். நம்ம நாட்டு ஆடு மாதிரி கிடையாது. அங்கே உள்ள ஆடுகள்லாம் என்ன செய்ய, அதிகமாக ஒரு மனிதனுடைய வயிற்று பசியை போக்குற அளவுக்கு அதில் பால் கறப்பாங்க. நம்ம நாட்டு ஆடுகளில் யாரும் பால் கறக்கிறதே கிடையாது, குட்டி விட்டுறாங்க. மாட்டில் தான் நம்ம பால் கறக்கிறோம். ஆடு வளர்க்குற யாரும் செய்ய மாட்டாங்க. ஆட்டுப்பாலை கறந்து அதை விற்பனை செய்வது அப்படிங்கிறதுலாம் அதிக உளவில் இல்லை, சில பகுதிகளில் இருக்கலாம். பரவலாக என்ன செய்ய மாட்டாங்க, ஆட்டில் உள்ள பால் கொஞ்சம் பால் தானே வரேன், அதனால் அப்படி செய்கிறாங்க. அங்கே உள்ள ஆட்டில் வந்து பால் நிறைய வரும் போல இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ இந்த பால் கறக்கிற ஆட்டை அறுத்துப்படாத, பால் கறக்காத பால் வற்றி போன ஆடு அல்லது கிடாய் மாதிரி அறுத்துக்கிட்டுவான்னு சொல்கிறாங்க. அப்போ பால் கறக்கிற ஒரு ஆட்டை அறுக்காதன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? பெட்டையை சாப்பிடலன்னு அர்த்தம். ரசூல் என்ன சொல்கிறாங்க, பெட்டை ஆடுங்கிறதுக்காக அவங்க மறுக்கலை, பெட்டையாட்டை அறுக்கணும், அதில் நீ பால் கறந்துக்கிட்டு இருக்கிற ஆட்டாக இருந்தால் நீ அறுக்காதங்கிறாங்க. அப்போ அதில் என்ன வழங்குதுன்னா, ஆட்டில் கிடாயத்தான் சாப்பிடணுங்கிற சட்டமாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க, இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் பால் கறக்க அறுக்கவே மாட்டார்ல, கிடாய் தான் சாப்பிடணும் சட்டமாக இருந்தால். அப்போ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவர் பெட்டை ஆடு நிறைய நிற்கிது பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் சொல்ல முடியும், பெட்டை ஆடு இருக்குது, அதிலே பால் கறக்கிற ஆடுகளை விட்டுட்டு பால் கறக்காத ஆட்டை அறுத்துட்டு வாங்குறாங்க. அப்போ அறுத்தது ஒரு பெட்டை ஆடையும் அறுத்துருக்கலாம், ஒரு கிடாயை கூட அறுத்துருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், ஆடுகளில் வந்து இப்போ ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் சரி, பசுமாட்டு இறைச்சியும் காளமாட்டு இறைச்சியும் சமமானது தான். கிடாயுடைய இறைச்சியும் ஆட்டுடைய இறைச்சியும் சமமானது நிலையில் உள்ளது தான். அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இன்னும் பல நூல்கள்லையும் வந்திருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, குர்ஆன்லையும் கூட இதை பற்றி பேசுகிறான். 6வது சூறாவில் 144வது வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அன்றைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வெள்ளாடு செம்மறியாடு அது மாதிரி வந்து ஒட்டகம் மாடு 4 வகை எல்லாம் சொல்கிறான். வெள்ளாடுன்னு ஒரு வகை, செம்மறியாடுன்னு ஒரு வகை, மாடுன்னு ஒரு வகை, ஒட்டகம்னு ஒரு வகை. இந்த 4 வகையை சொல்லிவிட்டு, இந்த 4 வகைகள்லையும் ஆண் பெண் என்று ஜோடி இருக்கிறது நல்லா சொல்கிறான். ஆட்டில் வெள்ளாட்டுலையும் ஆண் வெள்ளாடு இருக்கிறது, பெண் வெள்ளாடு இருக்கிறது. செம்மறியாட்டுலையும் ஆண் செம்மறியாடு பெண் செம்மறியாடு இருக்கிறது. மாடுலையும் என்ன இருக்கிறது, பசுமாடு இருக்கிறது, காளை மாடு இருக்கிறது. ஒட்டகத்திலையும் ஆண் ஒட்டகம் இருக்குது, பெண் ஒட்டகம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஜோடிகளாக இருக்குது. இந்த ஜோடிகளில் வந்து அல்லாஹ் வந்து ஆணை ஹராமாக்கிட்டான் இல்லை பெண்ணை ஹராமாக்கிட்டான்னு சொல்ல ஆதாரம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். அல்லாஹ் எப்படி கேட்குறான்னா, ஆதக்கரைனி ஹர்ரம அமில் உன்சையினி, இந்த ஜோடிகளில் வந்து ஆணை வந்து ஹராமாக்கிட்டான்னு சொல்கிறீங்களா, பெண்ணை ஹராமாக்கிட்டான்னு சொல்கிறீங்களா, எதுக்கு அவதூறு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் மேலே எதுக்கு பொய்களை இட்டுக்கட்டி சொல்கிறீங்க அப்படின்ற அந்த வசனத்தின் மூலமாக ஆணும் சாப்பிடத்தக்கது தான், பெண்ணும் சாப்பிடத்தக்கது தான். பெட்டையாக இருந்தாலும் அதை சாப்பிடலாம், ஆனால் கிடையாக இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து 644 சிந்திக்கும் போது அந்த ஹராமாக்கி வச்சுருந்தாங்க. இவங்க ஹராமா வெள்ளாட்டில் வந்து இது பெட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது, செம்மறி ஆட்டில் பெட்டையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் கேட்குறான், இது ஆணை எல்லாம் ஹராமாக்கணும்னா பெண்ணை ஹராமாக்கணும்னா அதுக்குள்ள ஆதாரம் என்ன, அல்லாஹ் இப்போ ஹராமாக்கணும் அதுக்குள்ள சான்று சொல்லு. மக்களுக்கு வந்து நீ அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டி சொல்கிறிய பொய்ய, இந்த மாதிரி அறிவு இல்லாமல் மக்களை வழிகெடுக்கிறேன்னு சொல்லி அந்த மக்களை நோக்கி நல்லா பேசுகிறான். அப்போ அதனால் வந்து இந்த ஆண் பெண் என்ற ஒரு வித்தியாசம் என்பது சாப்பிடுவதற்கு கிடையாது. பெட்டை ஆடையும் சாப்பிடலாம், கிடாயும் சாப்பிடலாம். நம்ம சமூகத்தில் வந்து அப்படி இருக்குது. நம்ம சமுதாயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், பெட்டை ஆடு வந்து சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, விளங்கி வச்சுருக்கிறாங்க. அந்த ஆடு மாடுகளை மட்டும் அப்படி விளங்கியிருக்கிறாங்க. பறவைகள் அந்த விலங்குன அதில் வந்து பெட்டையெல்லாம் சாப்பிட தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு பறவை எடுத்தோம்னா ஆண் பறவை மட்டுமா சாப்பிட்றாங்க, கோழியும் சாப்பிடுவாங்க, சேவலும் சாப்பிடுவாங்க. எல்லா பறவைகளும் இப்படி தான். ஆனால் இந்த மிருகங்கள் வரும்போது, ஆடு மாடு வரும்போது மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பெட்டை என்ன சாப்பிடக்கூடாது. எங்கள் ஊர்லெலாம் ஃபைன் போட்டுருவாங்க கசாப்பு கடைக்காரருக்கு. ஆட்டை அறுத்துட்டான்னு வைங்க, இப்படி ஆட்டை அறுத்துன்னு கூட்டி போய் என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் ஃபைன் போடுவாங்க. ஏன்னு கேட்டால் கிடான்னு சொல்லி ஆட்டை அறுத்து விற்றுருவாங்கண்டு. நீ கிடான்னு சொல்லி ஏமாற்றி ஆட்டை அறுத்தது கொண்டா ஃபைன் போடலாம். அது ஹராம்ங்கிற லெவலில் எங்கள் ஊர்லலாம் பார்ப்பாங்க அந்த காலத்துலலாம். அது எப்படி ஆட்டை எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அப்படி நம்ம சாப்பிட தேவையில்லை, நினைக்க தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் ருசி எடுத்துக்கொண்டாலும் அது ரெண்டுக்கும் அப்படி வித்தியாசம்லாம் இருக்காது. ஆடு ரெண்டையும் கலந்து சாப்பிட்டா இந்த இறைச்சி கூட கம்மியாக விலை கம்மியாகும். இப்போ அதிகமாக இருக்கிற காரணம் என்னென்னா, கிடாய் மட்டும் அறுக்கிறதுனால தான் விலையே ஜாஸ்தியாக இருக்கிறதுல மட்டன் அதிகமாக இருக்கிற விலை. அதனால என்ன காரணம்னா, ரெண்டையும் கலந்து சாப்பிட்டாங்கன்னு வைங்களேன், விலை சிக்கனில் ரெண்டையும் கலந்து சாப்பிட்றாங்கல்ல, அதனால விலை கம்மியாக இருக்கா இல்லையா. அது எல்லாம் கலந்து சாப்பிடும்போது என்ன ஆயிரும்னா நிறைய விலையும் குறைஞ்சிரும்.
ஆனால் தப்பாக விளைவிக்கிட்ட பெரிய தவறானது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த உயிரினத்தை சாப்பிடலாமோ அதில் வந்து ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. விளங்குதா? குட்டி கர்ப்பமாக இருந்தால் கூட அந்த ஆட்டை அறுத்து சாப்பிட்றதும் தப்பு கிடையாது. இது ஒரு விஷயமா அறிந்து கொள்கிற விஷயம். அடுத்ததாக வந்து இதில் வந்து ஒவ்வொரு விலங்கை நீங்கள் எடுத்து பாருங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. சிங்கம் இருக்குது. சிங்கம் ஹலாலா ஹராமான்னு கேட்டால் நீங்களே சொல்லிடலாம். ஏன்? அதுக்கு விஷப்பல் இருக்குது. சிங்கம் ஹராம்னு ஆதாரம் தேட தேவையில்லை. அது தனியாக சிங்கத்தை பற்றி குரான் அது சொல்லப்பட்டிருக்கான்னு பார்க்க தேவையில்லை. பொதுவான அளவுகோல் சொல்லியாச்சு. விஷப்பல் உள்ளது வந்து ஹராம். அப்போ சிங்கத்துக்கு விஷப்பல் இருக்குதா ஹராம்னு நம்மளே முடிவு பண்ணி போடலாம். அது சிங்கம், புலி, சிறுத்தை அந்த வகை பூராமல். அதே மாதிரி நாய் இருக்குது. நாய்க்கு விஷப்பல் இருக்குது. நாய் ஹராம்னு குரானில் கிடையாது, ஹதீஸ்லையும் கிடையாது. நாய் சாப்பிடுங்கன்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாயை வச்சு வேட்டையாடலாம்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது திங்கலாங்கிற மாதிரி கூட ஒருத்தர் நினச்சிடுவான். நாய் வேட்டையாடினது சாப்பிடலாம்ன்ற அளவுக்கு அதை ஒரு நெருக்கமான பிராணியாக தான் வைத்திருக்கு. வீட்டில் வளர்க்குறதுக்கு தடை செஞ்சால் கூட வேட்டைக்காக வேண்டி வீட்டு பாதுகாப்புக்காக வேண்டி வளர்க்க அனுமதியும் கூட என்ன இருக்குது, நாய்களை இருக்குது. அப்படி நினச்சிடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த அளவு கூட பொருத்தி பார்க்கணும். நாய்க்கு வந்து விஷப்பல் இருக்கா இல்லையா? 2 பல்லு பெருசாக இருக்கும், நாய்க்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பூனைக்கு இருக்கும். நாய்க்கு இருக்கிற மாதிரி புலி மாதிரி தான் பூனை சைஸ் சின்னதாக இருக்குமே தவிர அந்த உடல் அமைப்பு எல்லாமே இருக்கும். புலி சிங்கம் மாதிரி தான் அந்த பூனையோட அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நாய், நரி, குள்ள நரி, ஓநாய், குரங்கு இது எல்லாத்துக்கும் விஷப்பல் இருக்கும். இந்த இவைகள்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம இதெல்லாம் வந்து இதை சாப்பிடாதீங்கன்னு நேரடி ஆதாரம் கேட்கக்கூடாது. நேரடி ஆதாரம் தேட தேவையில்லை. அதுக்கு விஷப்பல் இருக்குதா இல்லையா? இருக்குது. இருந்தால் ஹராமாயிரும். அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம டவுட்ஃபுல்லாக உள்ளது சிலது இருக்குது. யானை இருக்குது. யானைக்கு விஷப்பல் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த யானையை பற்றின அந்த பதிவு போடக்கூடிய அறிஞர்கள் வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. யானைக்கு இருக்கக்கூடிய அந்த தந்தம் வந்து பல்லில் வராது, பல்லு அமைப்பில் சேராது. பல்லுன்னு சொன்னால் உள்ளக்க இருந்து அதை அரைக்கிறதுக்கு தானே பல்லுன்னு சொல்லுவாங்க. இது பல்லில் வராது, அது வேறு வகையில் உள்ள பல்லுடைய அந்த அம்சம் பல்லாக தான் இருக்கும். சோதிச்சு பார்த்தீங்கன்னா பல்லு மாதிரி தான் இருக்கும். நம்முடைய பல்லும் தந்தமும் ஒரே மாதிரி மெட்டீரியலாக தான் தெரியும். ஆனால் அது யானையுடைய பல்லாக எடுத்துக்கொள்வதா அல்லது அது வேறு பல்ல அல்லாத இன்னொரு பொருளான்னு சொன்னால் 2 கருத்து சொல்ல இடம் இருக்குது. ஒரு விஷப்பல்லுன்னு சொன்னால் கீழே ஒரு பல்லு மேலே ஒரு பல்லு இருந்து அரைக்கிறதுக்கு தானே அந்த பல்லை யூஸ் பண்ணுவாங்க. இந்த யானைக்குரிய தந்தம் வந்து அதுக்கு வர யானை தும்பிக்கையை விட கீழேன்னா அன்றைக்கி தந்தம். யானைக்கு தந்தம்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பல்லுன்னு வைத்து கொண்டு போய். ஆனால் எவ்வளோ பெருசாகலாம் இருக்கும், 3 மீட்டர்லாம் இருக்கும் ஒரு யானையுடைய தந்தம். சில யானைகளுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும், கீழே தரையில் வந்து இடிக்கும். அவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் வைத்து என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் வந்து இது பல்லு வகையில் சேராது அப்படின்னு ஒரு சாராரு சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் வாயிலேருந்து வந்துச்சுல, அதனால் பல்லு தான் சொல்லக்கூடிய அந்த சைஸ் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு 2 கருத்து அறிஞர்கள் மத்தியிலையும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த மிருகத்து ஆய்வாளர்களும் என்ன செய்கிறாங்கன்னா இது பல்லு வகையில் இருக்குது. பல்லு வகைன்னா ஆண் பெண் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே வரணும். ஆண் யானைக்கு தான் தந்தங்கள் இருக்கும், பெண் யானைக்கு வந்து தந்தங்கிற பேரில் இருக்கும், சின்னதாக கொஞ்சமாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்காது. அப்போ இது பல்லில் சேர்க்காம இது தனியாக ஒரு அது மக்களுக்கு அது உதவணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் அந்த உறுப்பை கொடுத்த மாதிரி தான் தெரியுது இப்படிங்கிற ஒரு கருத்துப்படவும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம வந்து இது அடித்து ஒரு முடிவு வரையலை. யானைக்கு இருக்கிறது வந்து விஷப்பல்லு தான். அது விஷப்பல்லுன்னு சொல்லலை. விஷப்பல்லுன்னா அந்த அசைவ உணவு அதை சாப்பிடணும். அந்த விஷப்பல்லு எதுக்குரியது தான். யானை வந்து சாகப்பட்சணியாக இருக்குது. யானை வந்து என்ன செய்யாது, வேறு மிருகம் சிங்கம் முயல் அடிக்க சாப்பிடாது. எதை சாப்பிடும்? அது கரும்பு, தேங்காய் இந்த மாதிரி வந்து சைவ உணவை தான் அது யானை சாப்பிடுது. அது சாப்பிட்றத வச்சு பார்த்தாலும் இந்த பல்லு வந்து அந்த விஷப்பல்லுடைய கணக்கில் இது வரல அப்படின்னு கணக்கு பண்ணி சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா யானை ஹலாலுங்கிறாங்க. மார்க் அறிஞர்களே சில ஆளுங்க ஏன்னா விஷப்பல் இருந்தால் ஹராம், அந்த அளவு கொள்ள தப்பு கிடையாது. இது விஷப்பல்லா இல்லையா, இது விஷப்பல்லு என்று கருதுறவங்க வந்து ஹராமன்றுவாங்க. இது எங்கே பல்லில் சேர்க்குறீங்க, இது பல்லில் வராதுங்கன்னு கருதுறவங்க என்ன செய்வாங்க, இது வந்து அப்போ விஷப்பல் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்போ விஷப்பல் இல்லையா என்பதில் வந்து அறிஞர்களுக்கு மத்தியிலையும் ஒரு தடுமாற்றமான கருத்து இருக்கிறது. அது மிருகத்தை பற்றி ஆய்வு செய்கிறவங்களுக்கு கூட அது பல்லுன்னு சொல்கிறதுக்கு நிறைய, பல்லு இல்லைன்னு சொல்வதற்கும் நிறைய வாதங்கள் வைக்கிறாங்க. அது பல்லு வகையில் சேராதுன்னு இருக்கு. பல்லு தான் என்பதற்கு என்ன செய்கிறாங்க, பல்லு முளைக்கிற இடத்துல அது வருது. அந்த இடக்கு முளைக்கிற இடம் வந்து பல்லு முளைக்கிற இடம் தானே, அதை வைத்து கொண்டு நீண்டு இருக்கிற வைத்து நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால இப்போ வந்து இதை நம்ம அந்த விஷப்பல்லு நம்ம கருதினமையானார் அது பல்லு தான் இருக்குன்னு கருதுனா நம்ம சாப்பிடக்கூடாது. இல்லை அப்படின்னு நினச்சா சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து அவரவர்களுடைய முடிவு. ஏன்னா இதை வந்து நம்ம அடித்து நம்ம சொல்ல இயலாது.
நான் வந்து பல்லு தான் சொன்னால் நீங்கள் பல்லு இல்லைன்னு அதை கொண்டாந்து காட்டுவீங்க. அப்படி சில பேர் சொல்லியிருப்பாங்க. அது பல்லு இல்லைன்னு நான் சொன்னால் அதுக்கு மாற்றமாக சில கொண்டாந்து காட்டுவீங்க. அப்போ எதில் வந்து ரெண்டு விதமான ஒரு புரிந்து கொள்வதற்கு இடம் இருக்கிறதோ அதில் ஒரு விஷயத்தை நம்ம திணிக்க முடியாது. அப்போ மக்கள்கிட்ட விட்டுற வேண்டியதானே. இது வந்து விஷப்பல்லு கூட அளவுகோல் தான். நீங்கள் யோசிப்பாங்க, யானைக்கு இருக்கிறது பல்லில் சேரும் என்று நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் அதுதான் சரியான கருத்து நினச்சா நீங்கள் சாப்பிடாதீங்க. அது பல்லு வகையில் வராதுன்னு சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் சாப்பிட இயலாது. ஏன்னு கேட்டால் ஒரு மிருகத்தை சாப்பிட்றா இருந்தால் அதை கசாப்புகளில் அறுத்து விற்கிற அளவுக்கு இருந்தால் தான் சரியாக வரும். யானையை அறுத்து 500-1000 கிலோவை வச்சு எப்படி விற்பாங்க, எப்படி மக்கள் வாங்குவாங்க? அப்போ அது வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு யானையெல்லாம் கிடைக்காது. யானையுடைய இறைச்சியெல்லாம் வந்து ஆடு மாடு மாதிரி அந்த சைஸுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு உணவாக அது பயன்படுமே தவிர யானையை திங்கலாம் நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு திங்க இயலாது. யானையை சாப்பிட்லாம் நீங்கள் சொன்னாலும் அது என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு சாப்பிடக்க முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது யானை. அதே மாதிரி வந்து இந்த ஜிம்பாப்வே, நமீபியா போன்ற நாடுகளில் எல்லாம் நினைஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் யானை ரொம்ப அதிகமாகி போச்சு. யானையினால் நிறைய கேடுகள் ஏற்படும். மரத்தை முறுக்கி அதை செய்து விவசாயத்தெல்லாம் மிதித்து நாசமாக்கிட்டு போயிருந்தோன்னே அந்த 2 அரசாங்கம் நினைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் யானையெல்லாம் பிடிச்சி மக்களுக்கு அறுத்து மாமிசமாக கொடுக்க போகிறோன்னு அறிவிச்சிட்டாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் அந்த மாதிரி நாட்டில் கிடைக்கும். அந்த நாட்டில் வாழ்கிறவனுக்கு தான் அந்த யானை திங்கலாமா இல்லையான்னு ஒரு கேள்வியும் வரும். நமக்குலாம் அந்த கிஸ்ம கேட்டுக்கலாமே தவிர யானை திங்கலான்னு வாங்கி சாப்பிட போறியா நீங்கள்? இல்லை, யாரும் கிடைக்க போகிறதில்ல. நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு ப்ராக்டிக்கலாக இல்லை. அப்படிங்கிற வகையில் வந்து நாட்டு சட்டம் என்ன சொல்லுறது தெரியும். யானையெல்லாம் எதில் சேர்த்துருக்கான்னு தெரியல. சில பிராணிகள் அறுக்கக்கூடாதுன்னு நாடுகளில் சட்டம் இருக்கும்ல, அதில் யானையும் சேர்த்துருந்தான்னு சொன்னால் அது கூட உங்களுக்கு சாப்பிட முடியாது. யானை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருக்குமா? ஏன்னால் அது கூட கூடாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறனால யானைக்கு வந்து அடித்து சொல்ல முடியாது. இங்கிட்ட அங்கிட்டு பேலன்ஸாக இருக்குது. நீங்கள் முடிவு பண்ணிக்கிற வேண்டிய அல்லாவுடைய மார்க்கம் தெளிவாக இருக்குது. விஷப்பல் உள்ளது சாப்பிடாத. அது விஷப்பல் உள்ளதா இல்லையாங்கலாம் சண்டை. அல்லாவுடைய மார்க்கம் தெளிவாக தான் இருக்குது. அது விஷப்பல் இருக்குதா இல்லையாங்கிறதுலாம் சர்ச்சை. அது வந்து ஒரு தெளிவான ஆய்வுக்கு வந்து அதில் இந்த ஆய்வு தான் சரி, அந்த ஆய்வு தான் சரின்னு கருதுனீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் முடிவெடுத்து சாப்பிட்டா குற்றவாளி கிடையாது. அவருக்கு தெரியுது இது விஷப்பல் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். அந்த ஆய்வெல்லாம் பார்க்குறாரு, இது பல்லு வகையில் சேராதுன்னு அவர் நினைக்கிறார். சாப்பிட்டா அவர் நல்லா கேட்க மாட்டான். அவர் ஹதீஸை மீறலையில் அவர் மார்க்க சட்டத்தை மீறி அவர் அப்படின்னு வந்துடும். அதை வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து இப்போ காண்டாமிருகம்னு இருக்குது. காண்டாமிருகம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் என்ன செய்வோம், நம்ம கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் காண்டாமிருகத்துக்கு வந்து விஷப்பல்லு கிடையாது. அதுக்கு மேலே தான் கொம்பு மாதிரி இருக்குமே தவிர அதுக்கு என்ன இல்லை, விஷப்பற்கள் அது கிடையாது. அப்போ விஷப்பல் இல்லாத காரணத்தினால காண்டாமிருகம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் அது ஹலால் தான். ஆனால் மக்கள்கிட்ட கேட்டால் ஹலால் இல்லைன்றுவாங்க. என்னடா உங்களுக்கு தெரியாது, காண்டாமிருகம் பேரை சொல்லும்போது மிருகம்னு சொல்கிறோம், காண்டாமிருகம் பேரை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சைஸை வந்து கொம்பு வேறு நீட்டிகிட்டு இருக்கா ஒரு சைஸாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருந்தோம். நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஹராம்னு சொல்லணுங்கிற மாதிரி தீர்ப்பு அளிக்கும். ஆனால் நமக்கு அளவுகோல் தான் முக்கியம். அளவுகோல் என்ன, அது விஷப்பள்ளி இருக்குதா, விஷப்பள்ளி இல்லை. அதே மாதிரி ஒட்டை சிவிங்கி இருக்குது, ஒட்டகம் மாதிரி இருக்கும்ல ஒட்டை சிவிங்கி, ஒட்டகத்தோட நல்ல கழுத்து பெருசாக இருக்கும்ல, அந்த ஒட்டை சிவிங்கி சாப்பிட்லாமான்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம். அது நம்ம சாப்பிடுவது கிடையாது. ஏன்னா அது பெரிய பிராணியாக இருக்கிறதுனால அதை வேட்டையாடி கொண்டு வரவும் முடியாது, அது சகஜமாக கிடைக்கவும் செய்யாது. அதனால நம்ம சாப்பிட்றது இல்லையே தவிர அது கூடுமா கூடாதான்னு கேட்டால் என்ன செய்யணும், தாராளமாக சாப்பிட்ணும். ஏற்கனவே ஒட்டகம் மாதிரி தான், அது ஒட்டகத்துக்கு உள்ள மாதிரியான அமைப்பில் தான் அது இருக்குமே தவிர அந்த ஒட்டகச்சிவிங்களுடைய பற்களில் என்ன இருக்காது, விஷப்பல்லு இருக்கவே செய்யாது. விஷப்பல்லு தான் கணக்கு. இன்னும் சொல்ல போனால் கரடி சாப்பிட்லாமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், நம்ம கூடாதுமோ. ஏன்னா நீங்கள் கரடி கற்பனை பண்ணி பார்த்ததில்ல, சாப்பிட்டதும் கிடையாது, கரடி எங்கே விற்கிறதும் கிடையாது. கரடி சாப்பிட்லாம், கரடி என்ன சாப்பிட்லாம், ஏன்னு கேட்டால் கரடிக்கு விஷப்பல்லு கிடையாது. கரடியை நம்ம சாப்பிடாமல் இருந்தால் கிடைக்காதனால சாப்பிடாமல் இருக்கிறோம். ஒருவேளை கிடைச்சி அங்கங்கே கரடி கடை மாமிசம் கசாப்பு கடை வச்சுருந்தான்னு வைங்க, அது திங்கலாமான்னா திங்கலாம், முறையாக அறுக்கப்பட்டால் என்ன செய்யலாம், திங்கலாம். ஏன்னு கேட்டால் கரடிக்கு வந்து விஷப்பல்லு கிடையாது. ஹலாலாண்டா ஹலால் தான், அது ஹலால்லாம் செஞ்சது ஆகணும்னு அர்த்தம், கிடைச்சாதான் திங்க முடியும். அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி மான் இருக்குது, ஆடு மாடு மாதிரி தான் மானுக்கு என்ன கிடையாது, விஷப்பல்லு கிடையாது. முயல் இருக்குது, முயலுக்கு விஷப்பல்லு கிடையாது. அது நடத்தின முயலை ரசூல்லா சாப்பிட்டாங்க, நேரடியான ஹதீஸ் இருக்குது. முயலுக்கு விஷப்பல்லு இல்லை, அந்த ரசூல்லா சாப்பிட்டாங்கன்னு ஹதீஸ் சைடு சப்போர்ட்டுக்கு தான். ரசூல்லா சாப்பிடாட்டியும் அது ஹலால் தான். முயலை ரசூல்லா சாப்பிடாவிட்டாலும் அவங்க தான் முதல் அளவுகளை சொல்லிட்டாங்கல்ல, விஷப்பல்லு இல்லாட்டி சாப்பிட்லாம்னு. அப்போ விஷப்பல்லு இல்லாத அடிப்படையில் என்ன செய்யலாம், முயலை சாப்பிட்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயல் சாப்பிட்டார்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்து புகாரில் 2572 ஹதீஸில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, முயலை வேட்டையாடிட்டு சாப்பிட்டு ரசூல்லா கொஞ்சம் ஒன்றா கொடுக்குறாரு. ரசூல்லா அதை வாங்கி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் 2572 ஹதீஸில் இருக்குது. திருமதியில் ஒரு ஆள் நான் முயலை சாப்பிட்லாமான்னு கேள்வி கேட்பார்.
தாராளமாக சாப்பிட்டுக்கன்னு ரசூல்லா சொல்லுவாங்க. இது திருமதியில் இருக்கிறது. முயலுக்கு மட்டும் இப்படி கிடைக்கிறது, கிடைக்காட்டாலும் நமக்கு அது ஹலால் தான். இந்த கிடைக்கிற விஷயங்கள்லாம் கூடுதல் தகவலுக்கு தானே தவிர நம்ம அளவுகோல் கரெக்டாக இருக்குது. விஷப்பள்ளி இல்லாட்டி ஹலால், முயலுக்கு விஷப்பள்ளி இல்லை, நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான். அது மாதிரி அதே மாதிரி கழுதை புலின்னு ஒன்று இருக்குது. கழுதை புலி அது விஷப்பள்ளி உள்ளது. கழுதை புலின்னா அதை ஓனாயின்னு ஓனாய், அது நம்ம ஓனாய் மாதிரி இருக்கும். கழுதை புலிங்கிறது ஒரு சினிமா கூட எடுத்தாங்க, அந்த கழுதை புலி படம் போட்டு அந்த சமீபத்தில். அது ரொம்ப கழுதை புலியை பற்றி ஒரு விமர்சனம்லாம் வந்துச்சு, அப்போ தான் போட்டாங்க கழுதை புலின்னா என்னன்னு சொல்லி. அந்த கழுதை புலிங்கிறது அது புலி மாதிரி தான் இருக்கு. அதுக்கு விஷப்பள்ளி இருக்கும். ஆனால் ரசூல் அணிஞ்சிட்டாங்கன்னா அதை ஹலால் ஆக்கிட்டாங்க. கழுதை புலியை விஷப்பள்ளி உள்ளதை சாப்பிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் கழுதை புலி சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது விஷப்பள்ளி இருக்குது. நீங்கள் யாரை கேட்டாலும் பார்த்து நீங்கள் இமேஜ் நெட்டில் அடித்து பார்த்தா கூட கழுதை புலியை பார்த்தீங்கன்னா வாயில் பல்லு இருக்குது, நீங்களே பார்க்கலாம். விஷப்பள்ளி இருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த அது கழுதை புலி லபுன்றதுக்கு பேர், அந்த கழுதை புலியை நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வேட்டையாடக்கூடிய சமுதாயத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, அந்த பகுதியில் கழுதை புலி தான் கிடைக்கிறது, அதை சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கேட்கும்போது ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ஆமாம் சாப்பிட்லாங்கிறாங்க. சாப்பிட்லாமான்னு கேட்கும்போது நாம் சாப்பிட்டுக்க அப்படிங்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவர் கேட்குறார், சைதுன்ஹிய, அது வேட்டை பிராணியில் அடங்குமா? எதுக்கு வேட்டை பிராணின்னா, நம்ம தூரத்தில் பிஸ்மில்லா சொல்லி ஆடு மாடெலாம் அப்படியா நீங்கள் அடிக்க முடியாதுல்ல. நம்ம ஆடு மாடை வேட்டை பிராணியாக இருக்கிற மாதிரி இங்கேருந்து அம்பை விட்டு எரிஞ்சு அப்படி சாவடிக்கலாமா? இதுதான் முடியாது. ஏன்னா அது வேட்டை பிராணி கிடையாது. இந்த வேட்டை பிராணிகளுக்கு நம்ம இப்போ நாயை விட்டு கடிச்சு பிடிச்சிட்டு வர சொல்கிறோம்ல, ஒரு கோழியை பிடிச்சிட்டு வர சொல்லி சாப்பிட முடியாது. ஏன்னா கோழி வேட்டை பிராணி இல்லை, நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணி. வேட்டை பிராணின்னா யாருக்கும் சொந்தம் இல்லாமல் காடுகளில் திரியக்கூடிய பிராணிகளாக இருந்தால் தான் அந்த வேட்டை பிராணின்னு சொல்லணும். அப்போ இந்த ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அப்போ இந்த கழுதை புலியை சாப்பிட்லான்னு சொல்கிறீங்களே, அது வேட்டையாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளம் வேட்டையாடிக்க அப்படின்னு அவர் ஜாபீர்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஆமாங்கிறார். அப்போ அந்த கேள்வி கேட்டவர் சொல்கிறாரு, சமீத்த தாக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூல்லாட்ட கேட்ட செய்தி நீ சொல்றியா நீனா சொல்றியான்னு கேட்குறாரு. ஜாபீருங்கிற சஹாபிட்டு தான் என்ன செய்கிறாருன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல்லாங்கிற ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு, இந்த கழுதை புலி ஹலாலான்னு கேட்குறாரு, ஹலாலுன்றாரு. அதை வேட்டையாடலாமான்னு கேட்குறாரு, வேட்டையாடலான்றாரு. அப்போ சஹாபாக்கள் சொன்னால் பின்பற்றுங்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மரணி சஹாபி சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, நீ சொந்தமாக சொல்றியா ரசூல்லாட்ட கேட்டு சொல்றியான்னு அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ரசூல்லாட்ட தான் கேட்டேன், சமீத்த தாலிக்க மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லாட்ட கேட்டு இதை சொல்கிறீங்களா நீங்களா சொல்கிறீங்களான்னு கால நான் ரசூல்லாட்ட கேட்டு தான் சொல்கிறேன், இந்த விஷயம் ரசூல்லா சொன்னது தான். அப்போ அதில் என்னவாயிருதுன்னு சொன்னால், கழுதை புலியை அது வேட்டையாடுற பிராணிகளையும் சேர்க்குறாங்க, அதே நேரத்தில் ஹலால் என்பதையும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ கழுதை புலி என்பது இன்னும் விஞ்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை திங்கக்கூடாத ஒரு பட்டியலில் பெருசாக சேர்த்துருப்பாங்க. ஏன்னாட்டு அது பணத்தையெல்லாம் திங்கி கபரையெல்லாம் தோண்டி என்ன செஞ்சிடறேன் தின்னுட்டு போயிருங்கிற மாதிரி அந்த பிராணியை பற்றி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதை சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு தோணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுன்றாங்க, அந்த வேட்டை மக்கள் அந்த மக்களுக்கு அந்த பகுதியில் இதுதான் உணவாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடைக்காது, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அனுமதிச்சுட்டாங்க. அனுமதித்த பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, அது போல் லாஜிக் பேசிட்டு கூடாது. அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதை வேண்டாம் அனுமதிப்பான். அனுமதிச்சு நீ சாப்பிடணும் கட்டாயம் கிடையாதுல்ல. கழுதை எப்படி சாப்பிட்டுட்டு கேள்வி கேட்க போகிறோன்னா, விரும்புனா சாப்பிட்லான்னு அர்த்தம் தானே தவிர, உங்களுக்கு அறுவறுப்பாக இருந்தால் சாப்பிடாம போங்க, ஹலால் தான் ஆக்கியிருக்கிறான். அதில் வாஜிபா ஃபர்ல் ஆக்கலை உங்களை. கழுதை இப்படி சாப்பிடு கட்டாய கடமைன்னு இருந்தால் தான் ரொம்ப எங்களுக்கு அறுவறுப்பாக இருக்குது, அது எப்படி நாங்கள் சாப்பிட்றோன்னு கேட்கலாம், இல்லாட்டி விட்டு போங்க. அப்படி சாப்பிட தேவைன்னு உள்ளவங்க விரும்பினா சாப்பிட்டா கேள்வி கேட்க மாட்டேன், அவ்வளோதானே தவிர அந்த கழுதை புலி சாப்பிட்லாமாண்டா நீங்கள் அந்த கழுதை புலியை பற்றி படிச்சிங்கன்னா யாரும் சாப்பிட தோணாது. அந்த பிராணிகளில் ரொம்ப ஒரு கேவலமான பிராணியை என்ன செய்கிறாங்க, நீங்கள் இணையதளங்களில் தேடி பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல கருத்தை சொல்ல மாட்டாங்க. மற்றெல்லாம் திங்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கூட, திங்கலான்னு சொல்கிறவங்க கூட இதை திங்கக்கூடாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியான ஒரு பிராணியாக இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் நினைஞ்சிட்டாங்க, அதை ஹலால் ஆக்கிட்டாங்க. அதை விட்டுருவனே, வேட்டை விஷப்பள்ளையும் பார்க்க தேவையில்லை, அவனுடைய தன்மையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய படைச்சவனுக்கு தெரியும், அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு எல்லாம் அணிஞ்சிருக்கிறான், ஹலால் ஆக்கியிருக்கான்னு விட்டுற வேண்டியதான். அப்போ கழுதை புலி விதிவிலக்காக இருக்கிறது. அதே மாதிரி கழுதை இருக்குல்ல, கழுதையை சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுகோல் படி சாப்பிட்லாம். எந்த அளவுகோல், விஷப்பல்லுங்கிற அளவுகோல் வச்சு பார்த்தீங்கன்னா கழுதைக்கு விஷப்பல்லு கிடையாது. கழுதைக்கு சமமாக இருக்குது, எல்லா பல்லும் மாடு மாதிரி தான் இருக்கும். மாடுக்கு எப்படி பல்லு எல்லா பல்லும் மேல் பல்லு வரிசையாக இருக்கிறதோ
அந்த மாதிரி தான் கழுதை, குதிரை, கோவேறு கழுதைக்கெல்லாம் பல்வரிசை வந்து சமமாக இருக்குமே தவிர 2 பற்கள் நீட்டி கொண்டு அந்த கோரை பல் அது 2 இந்த பிராணிகள்லாம் இருக்காது. அப்போ இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த கழுதையை வந்து இஸ்லாம் வந்து 2ஆக பிரிக்கிறது. சில வீடுகளில் வளர்க்குற கழுதை ஒன்று, காட்டு கழுதைன்னு ஒன்று இருக்கும். அது மனிதனுக்கு அடங்காது, காட்டில் தான் இருக்குது, வேட்டையாடி தான் பிடிப்பாங்க. அப்போ வேட்டையாடி பிடிக்கக்கூடிய கழுதைன்னா அந்த பேர் கழுதைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மூர்க்கமானதாக, குதிரை மாதிரி மூர்க்கமானதாக இருக்கும், பிடிக்கணும்னா முடியாது, வேட்டையாடி விரட்டி சென்று தான் பிடிப்பார்கள்ங்கிற அளவில் உள்ளது காட்டு கழுதை. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், வீட்டு கழுதையை சாப்பிடக்கூடாது. வீட்டு கழுதையை வந்து அந்த அளவுகள் இப்படி சாப்பிட்லாம். எந்த அளவுகள் இப்படி பொதுவான அளவுகள் இருக்குல்ல, விஷப்பள்ளி இல்லாட்டி சாப்பிடலாம் தானே, விஷப்பள்ளி இல்லைன்னா கழுதையை சாப்பிடலாம் தான். ஆனால் குறிப்பிட்டு சாப்பிடக்கூடாதுன்ட்டு அதை ஏற்றுக்கிறணும். பொதுவான ஒரு அளவுகளை சொல்லிவிட்டு குறிப்பிட்டு சிலதை அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவானதை எடுத்துக்கிறோம். பொதுவானதுலேருந்து இது விதிவிலக்கு. பொதுவான அளவுகள் பிரகாரம் கழுதையை சாப்பிடலாம். ஏன் சாப்பிடலாம்? அதுக்கு விஷப்பள்ளி இல்லை, பொதுவான அளவுகளாக தானே. விஷப்பல் உள்ளதை தான் நல்லா ஹராமாக்கியிருக்கானே தவிர இந்த கழுதைக்கு விஷப்பல் கிடையாது. அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கழுதையை சாப்பிடலாம் என்று நமக்கு அந்த முடிவுக்கு வர வேண்டி இருக்கும். ஆனால் இந்த தெளிவான ஹதீஸ் வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? கழுதையில் அது காட்டு கழுதையாக இருந்தால் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்க. வீட்டு கழுதையாக இருந்தால் அதை சாப்பிடலாம் மாதிரி உங்களுக்கு உசூல் பிரகாரம் சாப்பிடலாம், அந்த விதி பிரகாரம் சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடக்கூடாதுன்ற ரசூலுல்லாஹ் பிரித்து செய்கிறாங்க. காட்டு கழுதையை வந்து ஹலால் ஆக்குறாங்க. வீட்டு கழுதைன்னா நம்ம எதை கழுதைன்னு சொல்கிறோமோ அது. காட்டு கழுதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம எதை இப்போ கழுதைன்னு பார்க்குறோமோ அதுக்கு பேர் தான் வீட்டு கழுதை. அப்போ நம்ம மக்களாக ஒன்றி வாழக்கூடிய கழுதைகளை கேட்கும் பொழுது அதை சாப்பிடக்கூடாதுட்டாங்க. காட்டு கழுதைங்கிறது நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். நம்ம காடுகளில் போனால் தான் நம்ம பார்த்துருக்க முடியுமே தவிர நம்ம வாழ்நாளில் ஒரு நாள் நீங்களாம் காட்டு கழுதை பார்த்தது கிடையாது. வேணா ஜூக்கரில் போனால் பார்க்கலாம், வச்சுருந்தாங்கன்னு சொன்னான். அப்போ அந்த மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர அது அப்படி ஒன்று இருக்குது அந்த காட்டு கழுதை. அந்த காட்டு கழுதையை வந்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அது வந்து பொதுவான அளவு கொடுப்படியே சாப்பிடலான்னு வந்துடும். வீட்டு கழுதை மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா ஹராமாக்குறாங்க. அது எப்படி வருதுன்னு கேட்டால், புகாரியில் ஒரு 1824வது ஹதீஸில் வந்து ஒரு அபு கத்தாதான்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு காட்டு கழுதை ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் இஹ்ராம் கட்டியிருக்கிறாங்க, கூட பயணத்தில் போயிட்டுருக்கிறாங்க. அதிகமான பேர் இஹ்ராமில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் உள்பட. இவர் வந்து இஹ்ராமில் இல்லை. இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு காட்டு கழுதையை வேட்டையாடுறாரு. விரட்டிக்கிட்டு போய் அம்பால் தாக்கி பிடிச்சி காட்டு கழுதையை என்ன செஞ்சார், அடித்து கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கும்போது எல்லோரும் மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்கன்னு கேட்டால், இஹ்ராமில் இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது. இஹ்ராமில் இருக்கக்கூடிய இந்த காட்டு கழுதைக்காக வேண்டி இல்லை, இஹ்ராமில் இருக்கக்கூடிய நேரத்தில் வேட்டையாடுவது ஹராம், வழங்குதா? அப்போ இவர் வேட்டையாடிட்டார். இவர் நம்மளாம் இஹ்ராமில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போண்டு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னா கொண்டான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ருவாங்க. ஏன்னு கேட்டால் அவருக்கு தான் வேட்டையாடுறது நமக்கு ஹராம், அவர் தான் நம்மளுக்கு தான் வேட்டையாடுறது ஹராம். இஹ்ராமில் இருக்கிறோம், அவர் இஹ்ராம் இல்லாத ஒரு ஆள். அபூ கத்தாதாங்கிறத வேட்டை பிராணி திங்கிறது நமக்கு தடை இல்லை, வேட்டையாடுவதுதான் தடை. இஹ்ராமாக இருக்கும் நிலையில் நம்ம இப்போ மதீனா இஹ்ராம் கட்டி போயிட்டீங்கன்னு வைங்களேன், போன பிறகு கொக்கு வேட்டையாடி கொண்டு பஜாரில் விற்கலாம், நீ வாங்கி திங்கலாம். அது வேட்டை பிராணி திங்கிறது ஹராம் கிடையாது. நீங்கள் வேட்டையாடக்கூடாது. இஹ்ராமில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நீயத்தில் இருக்கிற நேரத்தில் உயிரினத்தை கொல்லக்கூடாது. வேட்டை பிராணிகள் அல்லாஹ்வுடைய அடைக்கலத்தில் உள்ள நீ கொள்கிற. அதனால இஹ்ராம் நேரத்தில் நமக்கு எது தடைன்னு சொன்னால் அந்த வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவதுதான் தடை, திங்கிறது எப்பவும் தடை கிடையாது. ஒரு மானையோ முயலையோ என்ன செய்கிறாங்க, ஹரமில் விற்கிது, நல்லா திங்கலாம். ஏன்னா நீங்கள் வேட்டையாடல, அவன் வேட்டையாட இஹ்ராம் இல்லாத வேட்டையாடி வந்திருப்பான். இஹ்ராம் இல்லாத உள்ளூர்வாசி யாராவது என்ன செய்வான், வேட்டையாடி கொண்டாந்து தந்திருப்பான். அப்போ வேட்டையாடப்பட்ட ஒரு பொருள் வந்து நமக்கு தரப்படுமையானால் இஹ்ராமில் உள்ளவர் கூட சாப்பிடலாம். அந்த டவுட்டில் அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்கல்ல, அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சாப்பிடலாம். அது நமக்காக தானே, நமக்கு வேட்டையில் அவருக்கு தானே வேட்டையாடினார், நம்மளை வேட்டையாடணும். அப்போ ரசூலுல்லாஹ் சில கேள்விலாம் கேட்பாங்க. நீங்கள் ஒரு வேட்டையாட போகும்போது நீங்கள் அவருக்கு எதுவும் துணை செஞ்சீங்களா, ஈட்டி எடுத்து கொடுத்தீங்களா, அம்பு எடுத்து கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லைம்பாங்க. அப்போ நீங்கள் சாப்பிடுங்க, அவர் வேட்டையாடி இருக்காரு, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது. நம்ம ஒரு ஆளை வச்சு வேட்டையாடி தின்றக்கூடாது, அதுக்காக சொல்கிறாங்க. வேட்டையாட இஹ்ராமில் வேட்டையாடக்கூடாது, ஒரு ஆளை செட்டப் பண்ணி நீம்பி வேட்டையாடிட்டு வான்னா நீங்கள் தான் வேட்டையாடின அர்த்தம். அப்போ ரசூல் அதெல்லாம் கேட்குறாங்க, வேட்டையாடினாரா, அவர் தன்னிச்சையாக வேட்டையாடினாரா, நீங்கள் அதுக்கு ஏதாவது அம்பு எடுத்து கொடுத்தீங்களா, உதவி செஞ்சீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் ஒரு உதவி செய்யலை, அவராக தான் செஞ்சார். அவராக செஞ்சால் உங்களுக்கு என்ன இருக்குது? வேட்டையாடப்பட்ட பிறகு அந்த பிராணியை சாப்பிட்றதுக்கு அந்த பஞ்சாயத்து இல்லைன்னு சாப்பிடுவாங்க. இது காட்டு கழுதை. அப்போ காட்டு கழுதையை வந்து சாப்பிட்லான்னு இது வழங்கு ரசூல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. இது வந்து புகாரில் 1824வது ஹதீஸில்
இருக்கிறது 2570, 2914, 5470, 5490. இந்த 5 இடத்துல இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸில் வந்து காட்டு கழுதையை வேட்டையாடி எல்லாரும் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் உள்பட எல்லாருமே காட்டு கழுதையை இஹ்ராம் இல்லாத ஒரு வேட்டையாடி, இஹ்ராமில் இல்லாத ஒரு வேட்டையாடி இஹ்ராமில் இருந்தவர்கள் சாப்பிட்டுருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் உள்பட வருகிறது. அப்போ நமக்கு காட்டு கழுதை சாப்பிடலான்னு விளங்குது. இது வந்து இந்த காட்டு கழுதைக்கு இந்த ஆதாரம் இல்லாட்டாலும் நம்ம சாப்பிடலாம். ஏன் சாப்பிடலாம்? விஷப்பள்ளதுக்கு இல்லை. காட்டுக்கழுதை பொதுவான அளவுகள் இப்படி பார்த்தானே இந்த ஹதீஸ் இல்லாட்டா கூட நம்ம என்ன செய்யலாம்? இதுதான் காட்டுக்கழுதை தான் விஷப்பள்ளு இல்லையே, அது சாப்பிட்டா என்ன இருக்குது? நாட்டுக்கழுதை குறிப்பிட்டு ஹராமன்ட்டாங்க, அதனால அது ஹராமாகுமே தவிர இது சொல்லப்படலைன்றாலே ஹலால் தான் இது. ஆனால் சொல்லப்பட்டும் இருக்குது. காட்டுக்கழுதையை பற்றி இஸ்லாம் ஒன்றும் பேசாட்டா கூட நம்ம பேசாட்டி பொது அளவுகள் எடுத்துட வேண்டியானே. இந்த கழுதையை பற்றி ஒன்றும் சொல்லாட்டி அது என்ன விஷப்பள்ளு உள்ளதா இல்லையான்னு பாருங்கள், வாயை திறந்து பாருங்கள், விஷப்பள்ளு இருக்குது, அது தின்னுங்க, அப்படி வந்துடலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு வர்றது கூட ரெண்டு ஆதாரம் கிடைக்குது. ஹலால் என்பதற்கு 2 சான்று கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து நாட்டுக்கழுதைனா எதை நம்ம கழுதைன்னு சொல்கிறோமோ அது நாட்டுக்கழுதை, வீட்டு கழுதை, அந்த மாதிரி உள்ள கழுதைகளாக இருக்குல்ல, அந்த கழுதையை பற்றி பேசும்போது என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஹைபர் போர் நேரத்தில் சரியான பசி, உணவு கிடைக்கல. ஹைபரை முற்றுகையிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் முற்றுகையிட்டு இருக்கிறோம், மதீனாவில் இல்லை, அவங்க பகுதியை போய் முற்றுகையிட்டு இருக்கும்போது போதுமான உணவு கிடைக்காது, எங்களுக்கு உணவு கிடைக்கல. அப்போ ஹைபர் இருந்தோன்னு சொன்னால் நாங்கள் வீட்டு கழுதைகள் இருக்குல்ல, சாதா கழுதைகள், அந்த கழுதைகளை அறுத்து நாங்கள் நினைஞ்சனோம் கொதிக்க வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். கழுதை பிடிச்சிட்டு வந்து அறுத்து பிரியாணியாவோ அது கறி குழம்பாவோ ஏதோ ஒன்று என்ன செய்யறாங்க சட்டியில் போட்டு வேக வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் ஒரு ஆள் அனுப்பி விட்றாங்க மக்கள்கிட்ட இருந்து, இந்த கழுதையில் எதுவும் உங்களுக்கு ஹலால் கிடையாது, இதை தூக்கி கொட்டிருங்க, அதை பாத்திரத்தில் உள்ள கீழே கொட்டிருங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கிற ஒரு செய்தி புகாரில் 3155வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அதை சொல்லும்போது என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்னல்லாஹ வ ரசூலஹு என்ஹாக்கும் அன் லுஹுமில் ஹும்ரில் அஹ்லியா, வீட்டு கழுதைகளை சாப்பிடுவதை ரசூலுல்லாஹ் ஹராமாக்கி விட்டார்கள்னு அறிவிப்பு செய்ய சொல்கிறாங்க. இந்த இப்போ குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அறிவிப்பு சொன்ன வாசகம் என்னன்னு கேட்டால், கழுதை ஹராமுன்னு அறிவிக்கலை. எப்படி சொல்கிறாங்க? அஹ்லியான்னு சேர்த்துக்கிட்டாங்க. ஹும்ருன்னா கழுதை, அஹ்லியான்னா வீடு. அப்போ ஹும்ருல் அஹ்லியா, வீட்டு கழுதையை சாப்பிடுவதை ரசூலுல்லாஹ் ஹராமாக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த அறிவிப்பாளர் செஞ்ச உடனே எல்லாத்தையும் இருந்தெல்லாம் கொட்டி விட்டாங்க, சாப்பிட்றதுக்காக சமைச்சு வச்சதெல்லாம் கொட்டிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி புகாரில் 4199வது ஹதீஸில், 4215, 4217, 4218, 5115, 5522 இவ்வளோ இடங்கள்ல என்ன இருக்கிறது? அந்த இது வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. வீட்டுக்கழுதை, நாட்டுக்கழுதை, வீட்டுக்கழுதை எல்லாம் ஒன்று தான், வீட்டுக்கழுதை நாட்டுக்கழுதை வந்து தடை செய்யப்பட்டிருக்குன்றது பார்த்துறோம். அதே மாதிரி வந்து இப்னு உமர் சொல்கிறாங்க, நகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹூமில் ஹும்ரில் அஹ்லியத்தி யௌம ஹைபர் நாளில் வீட்டு கழுதைகள் சாப்பிடுவதை ரசூலுல்லாஹ் ஹராமாக்கினார்கள். வீட்டு கழுதைன்னு வாசகத்தோடு தான் வருது. வீட்டு கழுதையை சாப்பிடுவதை, நாட்டு கழுதை சாப்பிடுவதை ரசூலுல்லாஹ் ஹராமாக்கினாங்கிற ஒரு செய்தி புகாரில் 4217வது ஹதீஸ்லையும் 5521 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதில் வந்து பிரச்சனை இல்லை. அது மாதிரி சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபைன்னஹா ரிஜ்சுன், இந்த கழுதையை ஹராமாக்குற காரணம் வர சொல்கிறாங்க. ஃபைன்னஹா ரிஜ்சுன், அது அசுத்தமானது. இப்போ கழுதை ஹராமுன்னு சொல்கிறது மட்டும் நிப்பாட்டாமல் அது ஒரு அசுத்தமானது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வீட்டு கழுதையை வந்து ஹராமாக்கிடுறாங்க. காட்டு கழுதை என்ன செய்யலை? ஹராமாக்கலை. அதை ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி வந்து கோவேறு கழுதை இருக்குது. கோவேறு கழுதைங்கிறது வந்து அது ஒரு தனி படைப்பு கிடையாது. குதிரையும் கழுதையும் இணைந்து பெறக்கூடியது பிறகு தான் கோவேறு கழுதை, கிராஸ். குதிரையுடைய ஆணு கழுதையுடைய பெண்ணு, கழுதையுடைய ஆணு குதிரையுடைய பெண்ணும் சேர்ந்து அந்த மாதிரி பெற்றெடுக்கிற குட்டிகளுக்கு தான் என்ன செய்வாங்க? கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க. அது தனிப்பட்ட ஒரு இனம் கிடையாது. இந்த 2 கலப்புனால, இயற்கையாகவும் கலப்புனால உண்டாகும். கழுதையும் குதிரையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இயற்கையாக அவைகள் வந்து உடல் ஒரு கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. கழுதையும் குதிரையை விரும்பும், குதிரையும் கழுதையை விரும்பக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. செயற்கையாகவும் செய்வாங்க. செயற்கை என்ன செய்வாங்கன்னா, நமக்கு கழுதையில் அதிக வருமானம் இல்லைல்ல, அதனால் கழுதையை கொண்டு வச்சு குதிரையை கொண்டு ஜாயிண்ட் பண்ணி விட்டோம்னா இனி போடக்கூடிய குட்டி கோவேறு கழுதை வந்தால் கூடியிருமில்ல விலை. கழுதை குட்டியாக போடுறதை விட கழுதை வந்து கோவேறு கழுதையை குட்டியாக போட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்கு ரேட்டு கூட, குதிரைக்கு நெருக்கமான ரேட்டு வந்துடும், கொஞ்சம் சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அந்த கோவேறு கழுதைங்கிற ஒரு விஷயம் வந்து கிராஸாக வரக்கூடியது. அதாவது இந்த 2 இனங்கள் சேர்த்து கிராஸாக வரக்கூடியது.
அது அல்லாஹ்வுடைய படைப்பில் இயற்கையாக வந்து அப்படி கிராஸ் ஆயிரும். இவங்க மனிதர் செய்கிறதுக்கு முன்னாடி அது இருக்குது. மனிதர்கள் வந்து இந்த மாதிரி கலப்பினத்தின் மூலமாக கோவேறு கழுதை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே இயற்கையாகவே கோவேறு கழுதைகள்லாம் இருக்கும். ஆனால் எப்படி உண்டாகும்னு கேட்டால் இப்படி தான் உண்டாகும். கோவேறு கழுதைகள் என்ன செய்யாது, கோவேறு கழுதை ஏன்னா இனப்பெருக்கம் செய்யாதுன்னு சொல்ல போனால், கோவேறு கழுதை ஜாயின் பண்ணி இனப்பெருக்கம் செய்யாது. அது இந்த கிராஸில் வந்ததுனால அதோடு முடிஞ்சிடும். அப்போ எல்லா கோவேறு கழுதைகளும் இந்த மாதிரி தான் உருவாகும். ஆண் பெண்ணுடைய இந்த கிராஸ்னால தான் உண்டாகும், கலப்புனால. அப்போ அதை பற்றி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஹைபர் நாளில் வந்து சில பொருள்களை ஹராமாக்குறாங்க. ஹராமாக்கும் என்னென்ன ஹராமாக்குறாங்கன்னா, இப்போ நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பிகாலி, கோவேறு கழுதையை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஹராமாக்கினார்கள். அப்போ கோவேறு கழுதை கிராஸாக இருந்தாலும் அதை கழுதை கணக்கில் சேர்க்குறாங்க. கோவேறு கழுதையில் குதிரையும் சேர்ந்து இருக்குது, ஆனால் அது எந்த கணக்கில் சேர்க்குறாங்க, கழுதை கணக்கில் சேர்த்து அதை ஹராமாக்கினார்கள். ஒல் ஹமீர்னா வீட்டு கழுதை தான், கழுதுன்னு தான் வருது. வேறு ஹதீஸில் வீட்டுன்னு வந்ததுனால வீட்டு கழுதை ஹராமாக்கினார்கள். வலம் என்கனா அனில் ஹைலி, குதிரையை எங்களுக்கு ஹராமாக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கோவேறு கழுதையும் ஹராமிட்டாங்க, நாட்டு கழுதையும் ஹராமிட்டாங்க, குதிரையை வந்து எங்களுக்கு ஹராமாக்கவில்லை அப்படின்னு சொல்லி யார் செய்கிற ஜாபிர் அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் வரக்கூடிய 4200, ஆனால் குதிரையெல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்டால் கூடாதுமாங்க நிறைய பேர். குதிரை நம்ம நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, குதிரை இறைச்சா சாப்பிட மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் அது சாப்பிடுவதற்கு உள்ளது இல்லை, நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். நீங்கள் சாப்பிடாம இருந்தால் அப்படின்னு பிரச்சனை இல்லை, கிடைக்க சாப்பிடாம இருங்க. அது கூடுமா கூடாதான்னு தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும்ல. ஒருத்தன் சாப்பிட்டு அவனுக்கு என்ன பத்துவா, குதிரை கதையை சாப்பிட்டான்னு அவனை ஏதாவது அல்லா கேள்வி தௌபா செய்ய சொல்லணுமா? அது என்னென்னு அது விளங்கி வச்சுருக்கணும்ல. நம்ம சாப்பிட்றோமா இல்லையாங்கிற விஷயம் இல்லை, ஹராம்னா அதுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ குதிரையை பற்றி என்ன விஷயம் என்று கேட்டால், அதில் புகாரில் 4219 ஹதீஸில் வருகிறது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஹைபர் நாளில் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். அன் லுஹூமில் ஹும்ரில் அஹ்லியா, வீட்டு கழுதையுடைய இறைச்சியை சாப்பிடுவதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். வரஹஸ ஃபில் ஹைலி, குதிரைக்கு அனுமதி அளித்தார்கள். அது தடுக்கவில்லைன்னு வந்திருக்கு, அது கூட தெளிவானதாக இல்லை. இது பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு வருது. ஒரு ரஹஸ ஃபில் ஹைலி, குதிரைக்கு அனுமதியை கொடுத்து விட்டார்கள். குதிரையை சாப்பிடுவதற்கு நமக்கு கூடும், குதிரைக்கு இறைச்சி சாதாரணமாக கிடைக்கும் என்று சொன்னால், குதிரை இறைச்சி நம்ம சாப்பிட முடியாது. குதிரையெல்லாம் வந்து 10,000, 20,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சத்துக்குலாம் போகும். அந்த குதிரையுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆடு மாடு ரேட்டுக்கெலாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது, குதிரை வாங்க முடியாது, கட்டுப்படிலாம் ஆகாது. குதிரை கறிலாம் சாப்பிட சொன்னாலும் எவனும் விற்க மாட்டான் கறிக்கு, அதை விட அதை உயிரோடு விற்கிறது தான் அவனுக்கு ஜாஸ்தி ரேட்டு. ஆனால் ஒரு வேலை ஒரு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கிறோங்களேன், அதை அறுத்து சாப்பிடலாமான்னு நினைக்கிறான். அந்த குதிரை வச்சுக்கிறவனுக்கு என்ன செய்யுது, இந்த கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடும் இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் செத்து போனால் ஒன்றுக்கலாமா ஆயிரும், அறுத்து திங்கலாமான்னு நினைக்கிறான். அவனே குதிரை வச்சுருக்கான்னு வைங்களேன், அறுத்துட்டு இறைச்சி போட்டு தர்றான்னா வாங்கிட்டு போங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் அது செத்துருங்கிற ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் அறுப்பானே தவிர மற்ற நேரத்தில் கிறுக்கம் கூட இருக்க மாட்டான். ஏன்னாட்டா உசுரோடு இருந்தால் அது பெரிய லாபம் தரக்கூடியது. அது கோடிகளுக்கெல்லாம் போகக்கூடிய குதிரைலாம் இருக்கிறது. இந்த ஜாக்பாட், இந்த குதிரை பந்தயம்லாம் ரேஸில் ஓடக்கூடிய குதிரைலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கோடிகளுக்கெல்லாம் போகக்கூடிய குதிரைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் மாமிசத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. பொருளாதார கணக்கு பண்ணால் அது செய்ய மாட்டாங்க. மார்க்கப்படி என்னன்னு கேட்டால் கூடும். கோடியர் 10 கோடியை பெருமானம் வந்துட்டு போகுது, திங்கலாமா கூடாதா, அது என்ன ரசூல் அனுமதி கொடுத்துட்டாங்க திங்க அப்படின்னு வருது. இது புகாரில் 4219 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி அனுமதி கொடுத்தது மாத்திரமில்லை, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் குதிரையை அறுத்து நாங்கள் சாப்பிட்டே இருக்கிறோம். பர்மிஷனை செயல்படுத்தி இருக்கிறாங்க. நஹர்னா ஃபர்சன் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் குதிரையை அறுத்து நாங்கள்லாம் சாப்பிட்ருக்குறோம். பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை செயலாகவும் ஆக்கியிருக்கிறாங்க. குதிரையை எப்படி செஞ்சுருக்காங்க, அறுத்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம்னு அஸ்மா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய சகோதரி ஆயிஷா நாயகி சகோதரி அறிவிக்கிறாங்க. அப்போ குதிரையை சாப்பிடலாம்ங்கிறது அனுமதி இருக்குது, சாப்பிடுங்கன்னு அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க. அந்த அனுமதியின் பிரகாரம் சஹாபாக்கள் செயல்பட்டும் இருக்கிறாங்க. குதிரை வந்து ஹலால் தான், இன்றைக்கி என்னது ஹலால் தான். அதே மாதிரி வந்து ஜாபிர் அறிவிக்கிறாங்க, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, அக்கல்னா ஜமன ஹைபர் அல் ஹைல, ஹைபர் போர் நேரத்தில் நாங்கள் வந்து குதிரையை சாப்பிட்ருக்குறோம். ஓ ஹுமரல் வஹஷி, காட்டு கழுதையை சாப்பிட்ருக்குறோம். ஓ நஹான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நில் ஹிமாரில் அஹ்லி, வீட்டு கழுதை ரசூலுல்லாஹ் தடுத்தார். 3 இந்த ஒரு ஹதீஸில் வந்துடுது. இந்த ஒரு ஹதீஸிலேயே தெளிவாக அனைத்து அடங்கிடுது. எப்படி வருது, ஹைபர் போர் நேரத்தில் நாங்கள் குதிரையை சாப்பிட்ருக்குறோம். அப்போ ஹைபர் போரில் குதிரைங்கிற அன்றைக்கி ரொம்ப தேவையான போருக்கும் அவசியப்படக்கூடியது. பசி தாங்க முடியலை, அதுக்காக என்ன குதிரையை வெட்டி சாப்பிடுங்கன்ட்டாங்க. அப்போ குதிரையை நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அதே மாதிரி காட்டு கழுதையும் இருந்திருக்குது, அதையும் வேட்டையாடி நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். வீட்டு கழுதை மட்டும் சாப்பிடாதேன்ட்டாங்க. 3ஆக பிரித்து
வீட்டு கழுதை என்ன சாப்பிட்றாதீங்க, காட்டு கழுதையை சாப்பிட்டுக்கிறங்க, குதிரையை சாப்பிட்டுக்கிறங்கன்ற சொல்ல அனுமதி கொடுத்தாருங்கிற செய்தி முஸ்லீமில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஜாபிர் அறிவிக்கிறாங்க, சாஃபர்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவோடு நாங்கள் வந்து பிரயாணம் பண்ணி போனோம். இப்போ குன்னான குழு ரசூல்லாவும் சேர்ந்துருக்காங்க அதில். இப்போ குன்னான குழு லுஹுமல் ஹைலி, அப்போது நாங்கள் எல்லாம் குதிரையுடைய மாமிசத்தை நாங்கள் சாப்பிடுவோம். ஒன் அஷரப் அல்பானஹா, குதிரையுடைய பாலையும் குடிப்போம். சாப்பிடலான பால் குடிக்கலாம் தானே, குதிரையை சாப்பிடலான்னு வந்துருச்சுன்னா அதனுடைய பால் கறந்து குடிக்கிறதும் கொடுந்தானே. நாங்கள் அதனுடைய பாலை கறந்து குடிப்போம், குதிரையுடைய இறைச்சியை நாங்கள் சாப்பிடுவோம். ரசூல்லாவோட ஒரு பயணத்தில் இருக்கும்போது நாங்கள் சாப்பிட்ருக்குறோம்னு சொன்னால் ரசூலும் அடங்கிடுவாங்க. அதில் ரசூல்லாவோட நாங்கள் பயணத்தில் இருந்தோம், எல்லாரும் சாப்பிட்டோம்னா யார் அடங்குவாங்க? ரசூலும் அடங்கியிருக்காங்க. அப்போ குதிரையை வந்து ரசூல்லாவும் சாப்பிட்டிருக்கிறார்கள், அதனுடைய பாலை குடிச்சிருக்கிறார்கள் என்பது பைஹக்கியில் வரக்கூடிய ஒரு செய்தியில் இருக்கிறது. ஆனால் இந்த ஹனஃபி மதுஹபில் மாத்திரம் குதிரையை வந்து சாப்பிட்றது ஹராம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஹனஃபி மதுஹப் பிரகாரம் அது கூடாது. ஏன் கூடாது என்று சொன்னால், குர்ஆன்லேருந்து ஒரு வசனத்தை காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னு கேட்டால் 16வது சூறாவில் 8வது வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உல் ஹைல உல் பிகால உல் ஹமீர நீ தர்க்கபுகா வசீனா, குதிரையையும் கோவேர் கழுதையையும் கழுதையும் 3 சொல்கிறான்ல குர்ஆனில் சொல்கிறான். உல் ஹைல குதிரையையும், உல் பிகால கோவேர் கழுதையையும், உல் ஹமீர சாதாரண நாட்டு கழுதையையும் அல்ல வந்து லி தர்க்கபுகா நீங்கள் ஏறி பயணம் செய்வதற்காக படைத்திருக்கிறான். ஓ ஜீனத்தன் ஒரு சமூக அந்தஸ்துக்காக படைத்திருக்கிறான் அப்படின்னு வருது. திங்கிறதுக்கு படைக்கலன்னு அவ்வளோ இதில் நலங்கப்படாம முடியாது. அவர் இந்த 2 தானே சொல்லப்பட்டிருக்கு. ஹனஃபி இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த கோவேறு கழுதை குதிரை இதெல்லாம் சொல்லும் பொழுது கழுதை குதிரை கோவேறு கழுது ஒரு அம்சம் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஏரிச்சல் வாகனத்துக்கு தான் அது வாகனமாக பயன்படுத்திக்கிறங்க. ஒரு சமூக அந்தஸ்து இருக்கும்ல, என்கிட்ட இந்த கார் இருக்கு அந்த கார் பெருமை அடிச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் என்கிட்ட 2 குதிரை இருக்குது 5 குதிரை வச்சுருக்கிறாங்கன்னா அது ஒரு பெருமை. ஒரு சமூக அந்தஸ்துக்காக வேண்டியும் நீங்கள் ஏறி செல்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் படைத்திருப்பதாக 3 பிராணிகளை சொல்கிறான். அது கழுதையும் சொல்கிறான், குதிரையும் சொல்கிறான், கோவேறு கழுதையும் சொல்கிறான். அந்த 2 ஹராம்னு சொல்லிடுறோம் வேறு ஆதாரத்தினால. குதிரையும் ஹராம் தான் வரும். ஏன்னு கேட்டால் சாப்பிடுவதை பற்றி சொல்லலை அப்படின்னு அவர் சொல்கிறார். இது வந்து சிந்திக்கிற முறை கிடையாது. இது 2க்கு படைச்சிருக்கணும்னா இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஏறி செல்லலாம், சமூக அந்தஸ்து இருக்குன்னு அர்த்தமே தவிர சாப்பிடுவது கூடாதுன்னு அர்த்தத்துக்கு என்ன செய்ய மாட்டோம். 10 பர்பஸ் இருந்தால் கூட 2 சொல்லுவோம் நம்ம, மீதியெல்லாம் இல்லைன்னு வராது. எதுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா என்ன செய்வான், ஒருத்தன் அழகுக்குமா அழகு தான் போடுறியாப்பா அவரத்தை மறைக்கிறதுக்கு போடலான்னு கேட்கக்கூடாது. அதுவும் தான் இருக்கு. அவன் ஏதோ ஒரு தெரிஞ்ச 10 விஷயத்தில் 2 சொல்லுவான். அப்போ அல்லாமல் என்ன செய்வான்னு கேட்டால் அன்றைக்கி எதோ சொல்லணுமோ 2 விஷயத்த சொல்லியிருக்கானே தவிர வேறு ஆதாரங்கள் இருக்கு இம்பிட்டு வந்திருக்கு. அதுக்குன்னு என்ன செய்ய போகிறீங்க? சாப்பிட்டாங்கன்னு தெளிவான ஆதாரம் வருது. ரசூல்லா சாப்பிட்டாங்கன்னு வந்திருக்கு, சாப்பிடுங்கன்னு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு வந்திருக்குது. அப்போ அதை ரசூல்லா தடுக்கவில்லைன்னு வந்திருக்குது. அப்போ ரசூல்லாவோட பயணத்தில் இருந்து நாங்களும் சாப்பிட்ருக்கோம்லாம் வருது. குதிரைக்கு வந்து தெளிவான ஆதாரங்கள் வந்து ஆத்தன்டிக்கான செய்தியில் வரும்போது இந்த வசனத்தை அப்படி புரியக்கூடாது. இந்த வசனம் தான் உங்களுக்கு ஆதாரம். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு குதிரைக்கு எல்லாம் சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டால், குதிரைக்கு மட்டும் இல்லை 3க்கும், குதிரை கழுதை கோவேறு கழுதை எல்லாம் நீங்கள் சவாரி செய்வதற்கு தான் படைச்சிருக்கேங்கிறான். சவாரி செய்ய படைச்சால் அது திங்கக்கூடாதுன்னு அர்த்தம் வருமா? சவாரி செய்ய படைச்சா சவாரி செய்யலாம்னு அர்த்தமே தவிர, ஏன்னா சவாரி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை நம்ம கண்டிக்கலாம். ஏன்னா சவாரி செய்யக்கூடாதுங்கிற அல்ல சவாரிக்கு தானே படைச்சிருக்கான்னு சொல்லலாம். அப்போ சவாரி செய்வதற்கு படைச்சேன்னு சொன்னார்ல, வந்து திங்கிறதுக்கு படைச்சேன்னு என் சொல்லலைன்னு ஒரு கேட்குறாரு. அப்படி ஒன்று சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால வேறு வகையின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா அதுவும் ஆதாரம் தான். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்னு மாஜாவில் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹுமில் ஹைலி ஒல் பிகாலி ஒல் ஹமீரி, இந்த 3ஐயுமே குறிப்பிட்டு, இந்த வசனத்தில் உள்ள 3 இருக்குல்ல, இந்த 3ஐயும் குறிப்பிட்டு குதிரை இறைச்சியையும் கோவேறு கழுதை இறைச்சியையும் கழுதை இறைச்சியையும் ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸை எடுத்து ஹனஃபில் ஆதாரம் காட்டுவாங்க. அவங்களுக்கு எத்தனை இது பலவீனமான ஹதீஸ், இந்த ஆதாரத்தை நிற்காத ஹதீஸ். பலமான ஹதீஸ்களெல்லாம் தூக்கிப்போ அதன்படி முடிவு எடுக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பலவீனமான ஹதீஸை இந்த ஹதீஸை கொண்டாந்து சாலிஹ் இப்னு யஹ்யா என்பவர் தான் இதை அறிவிக்கிறார், அறிவிப்பாளரில் வர்றார். இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, பலவீனமான ஒரு ஆள், நம்பகமானவருக்கு மாற்றமாக அவர் அறிவிச்சிருக்கார். நம்பகமான அறிவிப்பாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அனுமதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாற்றமாக அறிவிக்கிறது ஒன்று. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, இவர் சந்தேகத்துக்குரிய ஒரு ஆளுன்னு சொல்லி புகாரிலேருந்து பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இதை அறிவிக்கிறதுல சாலிஹ் இப்னு யஹ்யான்னு ஒருத்தர் அறிவிப்பாளர் வருவார். அவர் யாருன்னு தெரியவே இல்லை. அவர் யார் வழியாக அறிவிப்பார்னா வாப்பா வழியாக அறிவிப்பேன்னு சொல்லுவார். வாப்பா யாரும் தெரியலை. அப்போ அறிவிக்கிற அறிவிப்பாளரை பற்றின விவரம் கிடையாது, அவங்க தகப்பனார் யாருன்னு கிடையாது. இந்த மாதிரி ஒரு காரணத்தினால இந்த ஹதீஸில் 3 பலவீனம் இருக்கிறது. 2 அறிவிப்பாளர் யாருன்னு தெரியாத ஆள் இருக்கிறாங்க, ஒரு அறிவிப்பாளர் வந்து நம்பகம் இல்லாமல் இருக்கிறாரு. 3 பலவீனம் உள்ள ஒரு செய்தியில தான் கழுதை சாப்பிடுவதை தடுத்தார்கள் வருகிறது.
அப்போ இது ஆதாரத்துக்கு நிற்காது. அவங்க ஹனஃபி மதத்தை கேட்டாலும் சரியான ஹதீஸானா இல்லைன்னு ஒத்துக்குருவாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஆயத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த ஆயத்து இது ஆயத்தை ஒட்டி வரலாம் இந்த ஹதீஸ், அதனால ஏற்றுக்குருவாங்களாம். அந்த ஹதீஸுகள் ஆயத்தை ஒட்டி வரலாம். ஆயத்தை ஒட்டி வெட்டியுமே வரல, சம்மந்தமே இல்லை. ஆயத்தில் வந்து சாப்பிடாதேன்னு சொல்லி இருந்தால் தான் ஒட்டி வருதுன்னு சொல்ல முடியும். ஆயத்தில் வந்து சாப்பிடுவது பேசலை. அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் வந்து இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு நீங்கள் ஏறி செல்லலாம், சமூக அந்தஸ்துக்கு பயன்படும் சொல்லப்பட்டிருக்கே தவிர சாப்பிடுவதை பற்றி கூறப்படலை. சாப்பிடு என்றோ சாப்பிடக்கூடாது என்றோ அந்த வசனம் பேசவே இல்லை. அப்படின்னா வேறு ஆதாரத்தை வச்சு தான் முடிவு எடுக்கணும். அதனால என்னென்னு கேட்டால் குதிரையை பொறுத்த வரைக்கும் அந்த பொதுவான அளவுகோல் ஒன்று இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. பொதுவான அளவுகோல் என்ன? விஷப்பல்லு அளவுகோல். குதிரைக்கு விஷப்பல்லு கிடையாது. அப்போ விஷப்பல்லு அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் குதிரை வந்து ஹலால் ஆகிவிடுகிறது. குறிப்பிட்டு ஹலால் என்ற சொல்லி விட்டார்கள், அதனாலே ஹலால் ஆகிவிடுகிறது. அதனால வந்து இந்த ஹனஃபி மதுஹபுல மட்டும்தான் இதை வந்து கூடாதுன்னு சொல்கிறாங்களே தவிர மற்ற மதுஹபுல எல்லாம் மாலிகி, ஹம்பலி, ஷாஃபி எல்லாம் என்ன செய்கிறாங்க, அது கூடுங்கிறாங்க இந்த ஹதீஸ் அடிப்படையில். இப்போ நம்ம சொன்ன வாதத்தில் இதான் கரெக்டாக இருக்கிறது அவர் சொன்னதை விட. அதே மாதிரி வந்து இது ஒரு ஆயிடுச்சா. அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ் வந்து ரசூல்லா வந்து சில விஷயங்களை வந்து கெட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. கெட்ட ஜீவன் இது, கெட்ட ஜீவன், தீய ஜீவன் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசப்படுமையானால் அது சாப்பிடுவதற்கு வந்தது அல்ல. ஏன்னு கேட்டால் ஃபிஸ்க்குன்ற வார்த்தைக்கு பேர். ஃபிஸ்க்குங்கிற வார்த்தையை சில பிராணிகளுக்கு ரசூல்லா பயன்படுத்துகிறாங்க. அதை எதை வச்சு இதை முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டால் குர்ஆனில் 6வது சூறாவில் 121வது வசனத்தில் சொல்லும் பொழுது லா தகுலு மிம்மாலம் இது குரிஸ்மில்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாத பிராணிகளை சாப்பிடாதீங்க சொல்லிவிட்டு ஒயின்னஹுல ஃபிஸ்குன், அது கெட்டது, சாப்பிடக்கூடாது. காரணமாக அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஃபிஸ்க்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். பிராணிகளுக்கு ஃபிஸ்க்குன்னு பயன்படுத்தினா கெட்டதுன்னு அர்த்தம். அப்போ எதெல்லாம் ஃபிஸ்க்குங்கிற அடைமொழியில் வருதோ, எந்த பிராணியை பற்றியாவது இது கெட்டதுன்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை சாப்பிட்றன்னு தனியாக சொல்ல தேவையில்லை. கெட்டதுன்னு சொன்னாலே சாப்பிடக்கூடாது வந்துடும். அப்போ எந்த பிராணியை பற்றியாவது அல்லாஹ்வோ ரசூலோ வந்து இது ஃபிஸ்க்கு, இது கெட்டது, தீயது என்று சொல்லியிருப்பார்களே ஆனால் அவற்றை சாப்பிடக்கூடாது என்று தான் நம்ம கருத்து எடுக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கிறான்ல, அதுக்கு அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறான்னு கேட்டால் இன்னும் ஃபிஸ்குன், அது கெட்டது, அதனால் திங்காதேங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்ததை, பெயர் சொல்லாமல் அறுத்ததை வந்து ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிறான்னு கேட்டால் அது தீயது, கெட்டதுங்கிற ஃபிஸ்க்குங்கிற வார்த்தை எல்லாம் போட்டு காட்டுறான். இது 621 இருக்கிறது. அதே மாதிரி வந்து 645 இந்த ஃபிஸ்க்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா இதே விஷயத்துக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இது மாதிரி ரசூல்லா வந்து வேறு எதுக்காவது பயன்படுத்தி இந்த வார்த்தையை எதுக்காவது பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. 5 விஷயம் என்னென்னு கேட்டால் இது புகாரில் 3314வது ஹதீஸில் வருகிறது. ஹம்சுன் ஃபவாசிக்கு, 5 பிராணிகள் கெட்டவை. ஃபவாசிக்கு ஃபிஸ்கில் உள்ளது. ஹம்சுன் 5 பிராணிகள், ஃபவாசிக்கு கெட்டவை, தீயவை. 5 எத்தனை பிராணிகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அதில் இந்த 5 மட்டும் குறிப்பிட்டு கெட்டவைன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நல்லவை. கெட்டவையெல்லாம் ஹராம் தானே, நல்லவைன்னு சொல்லல. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து அது கெட்டவைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து இந்த தானா செத்ததுக்கு பயன்படுத்துகிறான்ல அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுது. அதுக்கு அல்லாஹ் ஃபிஸ்க்குங்கிறான். ரசூலுல்லாஹ் இதுலேயும் ஃபாசிக்குங்கிறாங்க. ஃபிஸ்க்கு ஃபாசிக்கெல்லாம் ஒரே சொல்லிருந்து வந்தது தான். அது என்ன 5 பிராணி என்று கேட்டால் அது யுக்தல்ன ஃபில் ஹரமி, இவற்றை வந்து ஹரமுலையே கொள்ளலாம். இந்த 5 கெட்டதுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹரம் ஷரீஃபில் நீங்கள் காபத்துல்லாவில் இருக்கிறீங்க, அப்போ இந்த 5 பிராணிகள் உங்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே வச்சே கொள்ளலாம். இஹ்ராமாக இருக்கிறவங்க கொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல, அதில் கூட விதிவிலக்கு. இஹ்ராமாக இருக்கிறவங்க இதை கொல்லக்கூடாது உயிரினங்களை. அப்படிப்பட்டதில் எதுனா வேட்டை பிராணி மாதிரி உள்ளது, வெளியில் சுத்தக்கூடியது. அது 5 என்னன்னு கேட்டால் அல் ஃபாரத்து, 1வது எலி. எலி சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அது கெட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கெட்டதுக்கு அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஹராமாக்குறான். கெட்ட இந்த ஃபிஸ்க்குன்னு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? அது ஹராம் ஆயிரும். அப்போ எலியை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஹரமில் கூட எலி ஓடிட்டு இருக்கா, அடி சாவடிக்கலாம். நீங்கள் ஹராமில் இருக்கிறீங்க, ஹரமில் வச்சு எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுல்ல. ஹரம் ஷரீஃபில் அந்த மக்காவுடைய புனித எல்லைக்குள்ளே வைத்து ஒரு ஆடை மாடை வந்தால் கொள்ளலாமல் கொல்ல முடியாது. ஒரு முயல் வந்தால் கூட நீங்கள் கொல்ல முடியாது. ஆனால் கொண்டுனா வேட்டையாடின கணக்கில் வந்துடும். ஆனால் அங்கே வந்து ஒரு எலி ஓடுனுச்சுன்னு வைங்க, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் இப்போ ஹரமில் தங்கி ஒரு லாட்ஜில் தங்கி இருக்கிறீங்க, அதில் எலி ஓடுது, அது கொள்ளலாமான்னா கொள்ளலாம். அங்கே உள்ள லாட்ஜி ஹரமில் உள்ளது தானே, அங்கே உள்ள லாட்ஜியில் தங்குற இடங்களும் ஹரம் எல்லையெல்லாம் கட்டி வச்சுருக்கிறான். ஹரம்ங்கிறது அந்த விரிந்த எல்லைக்கு பேர் தான். அப்போ அந்த எல்லையில் வச்சு யுக்தல்ன ஃபில் ஹரமி, 5 ஹரமுல வைத்து இந்த 5ம் கொல்லப்படும் என்றால் இவை தீயவை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த 5ல் ஃபஸ்ட்டு என்னென்னு சொன்னால் அல் ஃபாரத்து, 1வது எலி. அப்போ எலி திங்கலாமான்னு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால் எலி ஹராமு. ஆனால் எலிக்கு இந்த பல்லு கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அது இருக்கான்னு தெரியல. 2
விஷப்பல்லு மாதிரி இருக்கான்னு தெரியல. அப்படி இல்லாட்ட கூட சொல்லி வந்துருச்சு இதில். அப்படி இருந்தால் அதனாலே ஹராம் ஆயிரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட குறிப்பிட்டு சொல்லிட்டாங்கல்ல, எலி சாப்பிடக்கூடாதுன்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு அக்கரபு, தேள் உங்களுக்கு கொள்ளலாம், ஹரமுலையும் கொள்ளலாம். தேள் வந்துச்சுன்னா, தேள் நம்ம கொட்டக்கூடிய தேள் வருதுன்னு வைங்களேன், அந்த தேளை வச்சு ஹரமுலையும் கொள்ளலான்னு வருது. அந்த இதெல்லாம் ஃபாஸ்ட்டுக்கு நம்ம தேள்லாம் திங்க மாட்டோம். தேள்லாம் அதில் வந்துடும். எதில் வந்துடும்? அறுக்கிறது இல்லாத அந்த வகையில் நமக்கு ஹராம் ஆயிரும். கெட்டதுங்கிறதுக்காக வேண்டி இது வருது. அது மாதிரி உள்ள ஹுதையா, பருந்து இருக்குல்ல, பருந்து கெட்டது. பருந்து என்ன செய்யும்? காவாண்டு போயிடும், குஞ்செல்லாம் தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரியான பறவைகள் வந்தால் என்ன செய்யலாம்? சாப்பிட்லாங்கிறாங்க. உராபு, காகத்தையும் சொல்கிறாங்க கெட்டதில், கெட்டதுங்கிற கணக்கில் காகத்தையும் சொல்கிறாங்க. கல்புல்லா, ஒரு வெறி நாயையும் சொல்கிறாங்க. அப்போ இந்த பருந்தை விட்டுருங்க, அது பறவையில் வந்துடும், அது சாப்பிட மாட்டோம். தேளை நம்ம சாப்பிட போகிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அது அறுத்தல் வராது, நம்ம மையத்திலே வந்துடும் தேளுங்கிறது. ஆனால் இதில் எலி ஒன்று வருகிறது. எலி நம்ம சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, அதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு வார்த்தைக்கு நம்ம சொல்லலை, கெட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சாப்பிடாதுன்னு இந்த ஹதீஸில் வரல. எப்படி வருதுன்னா, எலி கெட்ட பிராணி, கெட்ட பிராணின்னு சொன்னால் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. கெட்டது எப்படி சாப்பிட்றது? நல்லது தானே சாப்பிடணும். அது ஒரு வகையில் வந்துடும். அதே மாதிரி பருந்து சாப்பிடலாமான்னு கேட்டாங்கன்னா சாப்பிடக்கூடாது. அந்த பருந்தை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு இதில் இல்லாமல் வேறு ஆதாரம் இருக்குது. என்ன இருக்குது? அந்த கீரி கிழிக்கிற நகம் இருக்குது. அந்த ஒரு பொது அளவுகள்லையும் பருந்து ஹராமாகி போயிடும். அது போக அது குறிப்பிட்டு வர கெட்டதுன்னு ஒரு டபுள் ஹராம். அது இந்த பருந்துலாம் என்ன, இது அது ஹராம் என்பதற்கு 2 ஆதாரம் காட்ட முடியுது. அதுக்கடுத்து உள்ள குராபு, காகம் இருக்குல்ல, அந்த காகம் கெட்டதுங்கிறாங்க. ஆனால் அந்த காகம்ங்கிறது வரும்போது மாத்திரம் அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னா, அதை டீப்பாக ஆய்வு செய்கிறாங்க. காகம் என்றால் காகம் 2 வகை இருக்கிறது. இது இந்த புணத்தை திங்கக்கூடிய சில காகங்கள் இருக்கிறது. அந்த காகங்களை தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்மளோட வீட்டில் வரப்போகிற அந்த காகங்கள்லாம் இருக்குல்ல, அதுகள்லாம் அது இது குறிப்பிடாது. அந்த காகம்னு மட்டும்தான் இதில் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் கெட்டதுன்னு சொன்னது எதை சொன்னாங்கன்னு கேட்டால், அது கெட்டதுன்னா அந்த செயலை கெட்டதாக தான் இருக்கும். புணத்தை திங்கிறது, கபருக்குழியை தோண்டிலாம் திங்குமா. அந்த சில காகங்கள் இருக்குதான், செத்துப்போன அடக்கஸ்தலத்துக்கெலாம் போய் நின்று மண்ணை நோண்டி எடுத்து உள்ள புணத்தைலாம் சாப்பிடும். அப்படி ஒரு காகம் இருக்கிறது. அது பெரிய காகமாக அதை போட்டிருக்காங்க விளக்க உரைகளில். இதில் எல்லா அறிஞரும் ஒரே மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரம் இல்லை, யாரும் ஆதாரம் காட்டல. காகம்னு மட்டும்தான் வருது. காகம்னு வந்தால் பெருசு சின்ன எல்லாத்தையும் தான் எடுக்கும். எல்லாத்தையும் எடுக்குங்கிற வகையில் அந்த சொல்லு இருந்தால் கூட அதிகம் இல்லை, 99% அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நாட்டில் வளர்க்குற நம்மளோட அண்டி வாழ்கிற காகம் இருக்குல்ல, அதை சாப்பிட்லாம். அதை ரசூலுல்லாஹ் சொல்லலை. இது சொன்னது என்னன்னு கேட்டால், அங்கே அறிமுகமாக இருந்த இந்த கெட்ட காகம்னு ஒன்று இருக்குது, அந்த பெரிய சைஸாக இருக்கும், அந்த காகத்தை தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டார்கள். ஏன்னா அந்த காலத்தில் அதுதான் இருந்துச்சு அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் கருத்து வேறு இல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆதாரம் காட்டணும். ரசூலுல்லாஹ் அப்படி பிரித்தாங்கன்னு ஆதாரம் காட்டல, இவங்களாத்தான் விளங்கி சொல்கிறாங்களே தவிர. அதனால் காகங்கிறதே சாப்பிடக்கூடாது என்பது தான் தெளிவான வார்த்தையிலேருந்து விளங்குறது. ஆனால் காகத்துக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, கீரி திங்கிற நகமெல்லாம் இருக்காது, சும்மா கொத்தி தான் சாப்பிடும். ஆனால் அந்த காகத்தை அந்த அளவுகோலில் ஹராம்னு சொல்ல முடியாது. ஆனால் இது அளவுகோலில் சொல்லலாம், கெட்டதுன்னு வந்ததுனால. ஆனால் அதை என்ன செய்கிறாங்கன்னா, அறிஞர்கள் அதிகமான அறிஞர்கள் காகத்தை சாப்பிட்லாங்கிறாங்க. எந்த காகத்தை? நம்ம எதை காகம்னு நம்ம சொல்கிறோமோ, நம்ம நாட்டில் பார்க்கக்கூடிய காகங்கள் இருக்குல்ல, இது நாட்டு காகம் இல்லை, இதெல்லாம் காட்டு காகம். அது என்ன செய்யணும்னா, ரொம்ப புணத்தையெல்லாம் புணத்தை திங்கிறது அதனுடைய உணவே அதுவாக தான் இருக்கும். அந்த மாதிரியான காகம்னு பிரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என்ன, எல்லாரும் சொன்னால் கூட நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் கெட்டதுன்னு காகம்னு சொல்லிட்டாங்க. அந்த காகத்தில் அடங்கின எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறேன்னு அறிஞர்கள் சொன்னாண்டு அல்லாட்ட போய் தப்பிச்சுக்கிற முடியுமா? அறிஞர்கள் சொன்னால் கூட காகம் என்ன, நீங்கள் நாளைக்கு கேட்டால் இல்லை காகம் சாப்பிடலான்னு சொன்னால் காட்டுவாங்க. அதுக்காக சொன்ன காகம் சாப்பிட நீ காட்டினாலும் சரி தான். அதெல்லாம் அறிஞர்கள் ஏகமானதாக சொல்லியிருக்கிறாங்க என்பதில் மாற்று கருத்து இல்லை. மிக அதிகமான அறிஞர்கள் இந்த காகம் சாப்பிடத்தக்க காகம்னு சொல்கிறாங்க. நம்ம எதை காகம்னு பார்க்குறோமோ அதை. ஆனால் ஹதீஸில் என்ன வருதுன்னா, பொதுவாக காகம்னு வருது. அதில் ஒரு வர்ணனை கூட சேர்ந்து வரல. பெரிய காகம், ஒரு கெட்ட காகம்னு அப்படி சேர்த்து கூட வரல, வெறுமனே காகம்னு வந்திருக்கு. காகம்னு வருமையானால் அது எதையெல்லாம் எடுத்துக்கொள்ளுமோ அப்படி புரிந்து கொள்வது தான் சரியான முறை. அதனால காகம் கூடாதுங்கிறது சரி. ஏன்னா ரசூலுல்லாஹ் கெட்டதில் சேர்த்துட்டாங்க. அடுத்தது வெறி நாயின்னு இந்த ஹதீஸில் வந்தாலும், வெறி இல்லாத நாயும் ஹராமுங்கிறதுக்கு அந்த பொது அளவுகோல் வருதுல்ல, பல்லு அளவுகோல் அது ஹராமாயிரும். இது கெட்டதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, கொள்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா கெட்டதுங்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஹராம்னு வருகிறது. இது ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அது சொல்கிறாரு இப்னு ஹஜர் சொல்கிறாரு, இதை சொல்லிடணும்ல, மற்ற அறிஞர்கள்லாம் சொன்னாங்கிறது ஒரு ஆதாரம் காட்டணும்ல. கது இத்தஃபக்கல் உலமாவும்,
உலமாக்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தில் இருக்கிறார்கள். இப்னு ஹஜர் எடுத்து காட்டுறாரு. எப்படி சொல்றாருன்னா, அல்லா இஹ்ராஜில் குராபி சகீர் இல்லது ஏக்குல் ஹப்ப மின்தாலிக்க, அந்த தானியங்கள் எல்லாம் பொறுக்கி சாப்பிடுதுல காகங்கள், அதை இதில் நீக்கிவிட வேண்டும், அது இதுக்கு பொருந்தாது என்று எல்லா அறிஞர்களும் என்ன செய்கிறாங்க, ஏகமானதாக இருக்கிறார்கள். குராபு ஜராய், அது பயிரோடு பயிரை ஒட்டி வாழ்கிற காக்கம் என்றதுக்கு சொல்லப்படுகிறது. அதனால அஃப்தோபி ஜவாஜிக்கு அகிலி, இதை சாப்பிடுவது கூடும் என்று ஃபத்வா தந்திருக்கிறார்கள் இப்னு ஹஜர் சொல்றார். உலமாக்கள் எல்லாம் ஒரு மனதாக அந்த காகத்தை நம்ம செய்த காகம் அது நம்மளோட அண்டி வாழ்ற காகம் இருக்குல்ல, நம்ம வைக்கிற சோத்தை திங்கி அந்த மாதிரி உள்ள காகங்கள், அந்த காகத்துக்கு பொருந்தாது, ரசூலுல்லாஹ் அதை சொல்லவில்லை என்று ஏகமனதாக சொல்றாங்க. என்னதான் ஏகமனதாக சொன்னாங்க, அது ஒரு ஆதாரம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏகமனதாக தான் சொல்றாங்களே தவிர அது எதை வச்சு இப்படி பிரித்து எடுத்தீங்க அது ஒரு ஆதாரம் இல்லை. அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஹனஃபி மதுஹப்ல எப்படி சொல்கிறாங்க, அது மாதிரி ஹிதாயாங்கிற நூலில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த காகத்தை அது குறிக்காது, இந்த காகத்துக்கு அது பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இப்னு குதாமா சொல்கிறாரு, ஒமா அல்லுன்னு ஃபீஹி ஹிலாஃபன், இதில் எந்த மாற்று கருத்தும் நான் அறியவில்லை, யாரும் மாற்று கருத்தை சொல்லலைங்கிறாங்க. இதில் காகத்தை ரெண்டாக பிரித்து இந்த காகம் திங்கலாம் அந்த காகம் திங்கக்கூடாதுன்னு பிரிக்கிறாங்க. நான் ஹதீஸில் பிரிக்கிறக்கூடிய வாசகம் இல்லை. ஆனால் எல்லாரும் ஏகமானதாக ஏன் புரிஞ்சாங்கன்னு தெரியல. அனைவரும் சேர்ந்து கொண்டு இந்த காகத்தை சொல்லவே இல்லைங்கிறாங்க. ஆனால் நம்ம பேணுதல் என்னன்னு கேட்டால், காகம்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் தான் அடங்கும். எத்தனை அறிஞர் சொன்னாலும் சரி, அவங்க எதை வச்சு நீங்கள் சொன்னீங்க இது அடங்காதுங்கிறதுக்கு நீங்கள் காட்டக்கூடிய தலீல் என்ன? இந்த தலீல் தானே தலீல், அது பணத்தை திங்குது, இது நல்ல திங்குது, இந்த ஒரு தலீல் தான் காட்டுறாங்களே தவிர அப்படி ரசூலில் பிரித்து பார்க்கல. அதனால் கூடாது என்பது தான் சரி. இது மாதிரி இன்னும் சில திங்கக்கூடாதுன்னு விளங்கி இருக்கிற பறவைகள், திங்கலாம் விளங்கி இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள்லாம் இன்னும் இருக்கிறது. அவற்றின் செயலாக நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.